என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏற்று. இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் என் கோவே. துன்றும் அளவெம்மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம். அருள் பழுத்த சலுங்கனியே அகம்பழுத்த சிவஞான அமுதே முத்திப் பொருள் பழுத்த அருட்பாவை எமக்களித்த தெய்வமனப் பூவே என்றும் மருள் பழுத்த அடியேங்கள் மன இருளை அகற்றவர் மணியே மெய்மை தெருள் பழுத்த வடலூர்வாள் ராமலிங்கனின் அருளை சிந்திப்பேனே. திருநிலைத்து நல்லருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்து ஓங்க உரு நிலைத்து வன்மகிழ்வோடு வாழ்வுற வந்து நின் அருள் செய்வாய். இருநிலத்தவரின் புறத் திருவருள் எல் வடிவோடு மன்றில் குரு நிலைத்த சர்க்குரு எனும் இறைவனின் குறைகளில் பதம் போற்றி. சாகா கலை கண்ட சதுரா வருக சாந்தம் என்னும் தவளக்கலையை உடுத்தமர்ந்த தலைவா வருக. சர்க்குணர்க்கு வேகா காலை விளம்ப வந்த விபுவே வருக. வெறுவிளக்காம் வெண்பா உரைத்த தமிழ் தலைமை வேந்தே வருக. வியநிலத்தில் பாகார் மொழியா பற்றறுத்த பரமே வருக. பக்திதனை பாரில் எவர்க்கும் படவிரிக்கும் பாங்கே வருக. பல்காலும் பாகார் தெய்வ வடற்பதியின் வாழ்வே வருக. ராமலிங்க வள்ளல் எனுமோர் மாணிக்கமணியே வருக வருகவே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம் குருவே துணை அருளே சரணம் அருளே துணை. இணையம் வழி இணைந்திருக்கின்ற எல்லா அன்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். வள்ளல் பெருமானுடைய பேருபதேசத்துல இன்னைக்கு ஒரு பகுதியை நம்ம விளக்கம் தர இருக்கின்றோம். கடந்த வாரத்துல நம்ம இந்த விசாரணை சம்பந்தப்பட்டதை பேசியிருந்தோம். அந்த விசாரணை அதாவது விண் உலகத்தை பற்றி விசாரிக்கிறது தான் விசாரணை. மற்ற விசாரணையெல்லாம் விசாரணை அல்ல, அது உலக நடை விசாரணை. அதனால அந்த விசாரம் பரம் அபரம் என்று ரெண்டாக இருக்குது. அதுல பரலோகத்தை பற்றி விசாரிக்கின்ற விசாரணை தான் உண்மையான விசாரணை. நம்மவர்களுக்கெல்லாம் ஸ்பேஸை பற்றி உள்ள அறிவு வேணும். விண்ணுலகத்தை பற்றி சிந்திக்க வேண்டும். ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் வள்ளலாருக்கு முன்பே எல்லாரும் பல கோடி பேர் போய் விண்ணுலக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அதனால்தான் வள்ளல் பெருமான் சித்தாந்தத்தில் பதிகள் பல கோடி என்றும், வேதாந்தத்தில் பதிகள் பல கோடி என்றும், நாதாந்தத்தில் பல கோடிகள் என்றும், யோகாந்தம் போதாந்தம் கலாந்தம் என்று சொல்லப்படுகிற 6 அந்தத்தின் வழி பல கோடி பேர் விண்ணுலக வாழ்க்கையை அடைந்திருக்கிறாங்க, பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்றதே அவர் பாடலே உறுதிப்படுத்து. ஸோ அந்த வகையில தான் அந்த விசாரத்தை நம்ம உண்மையான விசாரமாக எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் இதை பற்றி விண்ணுலக வாழ்க்கையை பற்றி சிந்திக்க வேண்டும். சிந்தனை இல்லைன்னாக்க அந்த வாழ்வுக்கு நம்ம தகுதி உடையவர்களாக இருக்க முடியாது. எந்த இதை பற்றி நம்ம எடுத்துக்கொண்டாலும் அதை பற்றிய தொடர்பு இருக்கணும் நமக்கு. சிந்தனை தொடர்பு, பேச்சு தொடர்பு, கேள்வி கேட்கின்ற தொடர்பு, படிப்பு சம்பந்தப்பட்ட தொடர்புலாம் இருந்தால் எண்ணம் சொல் செயல் இது மூன்றும் நமக்கு விருத்தி கண்டால் நமக்கு மேலும் மேலும் அந்த உலகத்தை அடைவதற்குரிய பாக்கியம் கூடும். அதனால்தான் இங்கே பெருமான் சொன்னாரு, இடைவிடாது நன்முயற்சியின் கண் பயிலுதல் வேண்டும்னாரு. ஸோ அந்த மாதிரி சிந்தித்து இருப்பது, எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் சிந்தித்து இருப்பது, பேசிக்கொண்டிருப்பதெல்லாம் ஒரு நல் முயற்சியாக நம்ம கருத வேண்டும். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடைவார்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது ஒரு அறிவை பெருக்கிக் கொள்ளலாம்.
அப்ப அந்த இறைவனின் உலகத்தை அடையணும்ன்றது உணர்வையும் நம்ம வந்து பெருக்கிக் கொள்ளும். இப்படி இருக்கிற சமயத்துல ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க? இங்க சொல்றாரு, மேலும் சிலர், "இது ஆண்டவர் வருகின்ற தருணமாக இருக்கின்றதே! இத்தருணத்தில் முயற்சி செய்வானேன்? ஆண்டவர் வந்தவுடன் பெற வேண்டியது நாம் பெற்றுக் கொள்ளப்படாதோ?" என்று வினவலாம். சில பேர் கேட்கலாங்க. வள்ளலார் தான் சொல்றாரே, "இது ஆண்டவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வருகின்ற தருணம் இது. இறைவன் வருகின்ற தருணம் இதுன்னு" சொல்லி பாடல்கள்லாம் நெறைய இருக்குது. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் வந்தோனே இத நம்ப வந்து பெற்றுக்கொள்ளலாமே! ஏன் இதுக்கு வந்து நம்ப இப்பயே முயற்சிலாம் செய்யணும்? இறைவன் தான் வராரே! வந்தா அவருக்கு நம்மட்ட குடுக்க போறாரு. குடுத்தா நம்ம போய் சேர்ந்துடலாமே! அப்படின்ற ஒரு சிந்தனை உடையவங்களுக்கு வள்ளல் பெருமான் என்ன விளக்கம் தராரு அப்படின்னு பார்ப்போம். அததான் கேள்வியாக இத அமைத்து, அதுக்குள்ள பதிலையும் அவர் சொல்றாரு. "ஆம், இஃது நாம் வினவியது நலம்தான். தாம் வினவியது நலம்தான். ஆண்டவர் வரப்போகின்றதும் சத்தியம்தான். நம்மவர்கள் திரை நீங்கப் போகின்றதும் சத்தியம்தான். நீங்கள் எல்லோரும் பெற வேண்டியதை பெற்றுக் கொள்கின்றதும் சத்தியம்தான்." அப்ப சத்தியம், சத்தியம் சொல்லி கட்டாயமாக இத வந்து உறுதி சொல்வதிலிருந்து, இந்த துறையில உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு காய்ஞ்சி போன புல்லுக்கு வந்து மழைத்துளி பட்டால் எப்படி செழிப்படையுமோ, அந்த மாரி ஒரு உத்வேகத்தை குடுக்கும். ஒரு உற்சாகத்தை குடுக்கும். ஏன்னா பெருமான் இத வந்து சத்தியம் பண்ணி சொல்றாரு. ஆண்டவர் வரப்போறது சத்தியம்தான். நம்மவர்கள் திரை நீங்கப் போகின்றதும் சத்தியம்தான். நீங்கள் எல்லோரும் பெற வேண்டியதை பெற்றுக் கொள்கின்றதும் சத்தியம்தான். ஆனால் அப்படின்னு சொல்றாரு. முன் சொன்ன ராக சம்பந்தமான பச்சை திரை 2 கூறாக இருக்கின்றதுன்னு. இந்த ராக சம்பந்தம் அப்படின்றது நம்மட்ட இருக்கக்கூடிய கேடு குணங்கள். அது வந்து எப்படி இருக்குதுனாக்கா, ஒன்று பச்சை திரையாகவும் 2 கூறாக இருக்கின்றது. பச்சை திரை 2 கூறாக இருக்கின்றது. யாவெனில், அசுத்த மாயாத்திரை, சுத்த மாயாத்திரை என்னும் 2மாம். நல்லா இந்த இடத்த கவனிச்சுக் கொள்ளணும். இறைவன் வரப்போறது உண்மதான். நம்ப திரை நீங்க போறதும் உண்மதான். நீங்கள் எல்லாரும் வேண்டியதை பெற்றுக்கொள்ள போன்றதும் உண்மதான். ஆனால், அங்கே ஒரு புல் ஸ்டாப் வைக்கிறாரு. ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு. நான் முன் சொன்ன ராக சம்பந்தமான பச்சை திரை 2 கூறாக இருக்கின்றது. யாவெனில், அதுல ஒன்று வந்து அசுத்த மாயாத்திரை, இன்னொன்னு சுத்த மாயாத்திரை என்னும் 2. இவள் கீழ்ப்பாகத்தில் ஒரு கூறும், மேற்பாகத்தில் ஒரு கூறுமாக இருக்கும். கீழ்ப்பாகத்தில் உள்ளது அசுத்த மாயாத்துரை. சுத்த மாயா திறனை 2மாம். ஒன்று மேல் நோக்கி ஒண்ணு இருக்கும். இன்னொன்னு கீழ் நோக்கி இருக்கும்னு சொல்றாரு. கீழ்ப்பாகத்தில் உள்ள கூறு மேற்பாகத்தில் ஒரு கூறுமாக இருக்கும் என்று சொல்றாரு. கீழ்ப்பாகத்தில் உள்ளது அசுத்த மாயாத்திரையினர். அதாவது கீழ் நோக்கி இருக்கிறது. மேற்பாகத்தில் சுத்த மாயாத்திரை இருக்கும்னு சொல்றாரு. இவற்றில் அசுத்த மாயாத்திரை இகலோக போக லட்சியம் உடையது. அதுதான் உலகத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து இகலோக சிந்தனை, இகலோக லட்சியம் உடையவர்களாக இருப்பாங்க. ஆனா, அதே சமயத்துல இன்னொரு சாரர் பார்த்தீங்கன்னாக்கா, பரலோக லட்சியம் உடையவர்களாக இருப்பாங்க. அதற்காக அவங்க பார்த்தீங்கன்னா, ஆசிரம வாழ்க்கை, துறவு வாழ்க்கை, அ பல பயிற்சிகள், பல யோகங்கள், வாசி பயிற்சிகள் இந்த மாரி சாமியார்கள் கூட்டம், இந்த மாரி மலைகள்ல போய் இருக்கிறது, குகைகள்ல போய் இருக்கிறது. அப்படியே நாட்டு மக்களோட இருந்தாலும் அவங்களுக்கு நிறைய ஆன்மீக சிந்தனம், ஆன்மீக ஈடுபாடு இந்த மாரி இதுல வந்து இருப்பாங்க. அதனால தான் இத வந்து இந்த அசுத்த மாயாத்திரை என்பது இகலோக லட்சியம் உடையதுன்னு சொல்லிட்டு, சுத்த மாயாத்திரை வந்து பரலோக சாத்தியத்தை உடையதுன்னு சொன்னாரு. இப்ப பரலோகம்னாக்க விண்ணுலக வாழ்க்கை. சில ஆத்மாக்கள் வந்து பக்குவப்பட்ட ஆத்மாக்கள் வந்து அதுங்கலாம் வந்து இந்த மாரி ஒரு சிந்தனையில வந்து இருப்பாங்க. அதற்காக ஏதோ ஒரு குருமார்களை பிடித்து, அவர்கள் எழுதிய நூல்களை எல்லாம் படித்துக்கொண்டு, அவர்கள் சொன்ன சில பயிற்சி முறைகளை எல்லாம் கையாண்டு கொண்டு, இப்படிலாம் வந்து இருப்பாங்க. இதத்தான் சொல்றாரு 2 கூறாக இருக்குது. அந்த கீழ் பாகத்தில் 1, மேல் பாகத்தில் 1 இருக்குது.
ஒன்று அசுத்த யாத்திரை, ஒண்ணு சுத்த யாத்திரை. அசுத்த யாத்திரை ஈடுபாடு கொண்டவங்க வந்து இகலோக இதுல இருப்பாங்க. உலக நடை வாழ்க்கை, உலக நடை இன்பம் அதுதான் அவங்களுக்கு லட்சியமாக இருக்கும். சுத்த யாத்திரை வந்து பரலோகம் இது ஒண்ணு இருக்கும். அவங்க தெய்வத்தை அடைவதும், தெய்வ சம்பந்தப்பட்ட சிந்தனைகள், செயல்கள் இதெல்லாம் அவங்க இருப்பாங்க. இவற்றில் ஆண்டவர் வந்து அனுக்கிரகம் செய்கின்ற போது, முயற்சி இல்லாத சாதாரண மனுஷ உடையவர்களுடைய கீழ்ப்பாகத்தில் இருக்கின்ற அசுத்த மாயா என்னும் பச்சை திரையாகிய மாத்திரம் நீக்குவார். அப்ப இங்க இடத்துல என்ன சொல்றாரு? ஆண்டவர் வந்து அந்த நேரத்துல யார் உடம்புல யார் அந்த ஒளித்தன்மை பெற்று இருக்கிறாங்கன்றது நமக்கு தெரியாது. ஆனா இங்க பெருமான் சொல்றாரு, இவற்றில் ஆண்டவர் வந்து அனுக்கிரகம் செய்கின்ற போது அப்படின்ட்டு. அப்ப அனுக்கிரகம் செய்கின்ற போது முயற்சி இல்லாத சாதாரண மனுஷர்களுடைய கீழ்ப்பாகத்தில் இருக்கின்ற அசுத்த மாயை என்னும் பச்சை திரை மாத்திரம் நீக்குவார். அது எப்படி நீக்குவாங்க அப்படின்னாக்க, ஒரு கால் அவங்க தொடு சிகிச்சை மூலியம் அல்லது தொடு வர்மம் மூலியமோ, அது தலையில தொடுவதன் மூலியமோ, அல்லது ஏதாவது அவங்க உண்ண கொடுப்பது மூலமாகவோ, எப்படியோ ஒரு வகையில வந்து இந்த அசுத்த மாயை வந்து மாத்திரம் தான் நீக்குவாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆதலால் அக்காலத்தில் நாம் அத்திரை நீங்கியவுடன் கூடிய வரையில் சுத்தமாய் புனிதர்களாக இருக்கலாமே அல்லது பெற வேண்டியதை பெற்றுக்கொள்வதற்கு கூடாதென்றார். அப்ப அந்த சுத்த மாயாத்திரை நீங்கி பெறக்கூடிய லாபம் வந்து கிடைக்காது. ஆனா நம்ம புனிதர்களாக இருக்கலாம். புனிதர்கள்னா ஒரு மனித தன்மைகள்லயும், மனித சிந்தனையோடு இருந்து, அ சின்ன சின்ன நன்மைகள் இப்படிலாம் இருக்கும் அது. கிடைக்கக்கூடியது. ஆனா அக்காலத்தில் நாம் அத்திரை நீங்கியவுடன் கூடிய வரையில் சுத்தமாய் புனிதர்களாக இருக்கலாமே அல்லது பெற வேண்டியதை பெற்றுக்கொள்வதற்கு கூடாதுங்க. நாம வந்து தெய்வமா ஆக முடியாது. புனிதர்களாக வேணுமா இருக்கலாம். நல்ல சிந்தனையோடு, மற்றவங்களுக்கு கெடுதி செய்யாமல், சைவ உணவோடு, இப்படி நல்ல உணவுகள், புனித உணவுகள் இப்படி சாப்பிட்டு கொண்டு இருக்கலாமே ஒழிய, மக்களுக்கு சில நன்மைகள் எல்லாம் செய்து கொண்டு, ஒரு தேவர்களாக இருக்கலாமே ஒழிய, பெற வேண்டியதை பெற்றுக்கொள்வதற்கு கூடாது, முடியாதுன்றாரு. மேலும் பஞ்சகிருத்திய விபவங்களும், இதர சித்தி முதலியவையும் ஆன்மா அனுபவத்தையும் செய்யவும், பெறவும் கூடாது. பஞ்சகிருத்தியம் என்பது இந்த படைத்தல், காத்தல், பக்குவம் அறிவித்தல், துரிசு நீக்குதல், அருள் புரிதல் என்று சொல்லக்கூடிய பஞ்சகிருத்திய செயல்கள் எல்லாம். அப்புறம் இதர சித்தி, கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி போன்ற உயர்ந்த சித்தி வகைகளாம் அதையும் ஆன்ம அனுபவத்தையும் செய்யவும், பெறவும் முடியாதுன்றது. அப்ப அதுக்கு வந்து நமக்கு முயற்சிகள் வந்து வேண்டும். அதனால தான் முயற்சி இல்லன்னா, நீ மனிதன் வந்து அவங்க சாதாரண ஒரு பச்சைத்திரையை நீக்குனாக்க, சில புனிதர்களாக இருக்கலாமே ஒழிய, நீ ஆன்ம அனுபவத்தையும் பல சித்தி வகை செய்கின்ற தன்மையெல்லாம் உனக்கு கிடைக்காது. இப்ப வள்ளலார் வஞ்செல்லாம் எல்லா சித்திகளும் முத்தேக சித்தி பெற்றார் இல்லையா? அது போன்ற அனுபவங்கள்லாம் கிடைக்காது. ஆன்ம அனுபவம் என்பது மிக உயர்ந்த அனுபவம் அது. அது தத்துவங்களை எல்லாம் கடந்து நிக்கின்ற நிலை. அந்த அனுபவம் வந்து பெற முடியுமா? அப்படின்னா பெற முடியாது. பின்னும் நன்முயற்சி செய்தே மேலேற வேண்டும். அப்ப திருப்பியும் நீங்க வந்து மற்ற மற்ற முயற்சிகள் எல்லாம் செய்ய வேண்டும். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை எல்லாம் மறுபடியும் நீங்க வந்து கிடைக்க வேண்டும். ஏன்னா தவத்துக்கு அதுதானே மூலம். கருணை தானே மூலம். தவமே கருணை தானே. கருணை வளர வளர தவம் வளரும். தவம் வளர வளர கருணை வந்து ஓங்கி இருக்கும். அதனால தான் பின்னும் முயற்சி செய்தே மேலேற வேண்டும். அப்ப அந்த முயற்சி நம்ம இப்பயே செய்யலாம் இல்லையா? அது நமக்கு தானே லாபம். ஏன் ஆண்டவர் வர வரைக்கும் நம்ம காத்திருப்பானே? அவர் வரப்ப வரட்டும். அப்ப அவர்கிட்ட இருந்து பெற வேண்டியது பெறுவோம். இப்போதைக்கு நாம் செய்ய வேண்டிய முயற்சிகள்லாம் செய்து கொண்டிருப்பது தான் அறிவுடைமை. அடுத்து பரவால்ல என்ன சொல்றார்ன்னா, மேலும் இத்தருணம் இங்கு உண்டாகும் கூச்சலும் முதலியவையும் அடுத்தவர்களுக்கும் பக்குவமும் வருவிக்கவும், பாவிகளை விளக்கவும் உண்டாயின. ஸ்தாபனம் இல்லையா? வள்ளலார் வந்து தர்மசாலை வந்து உருவாக்கியிருக்கிறார். அது ஒரு ஸ்தாபனம். இப்ப ஸ்தாபனம்ன்னும்போது பல பேர் அங்க வந்து ஈடுபடுவாங்க. ஒரு சென்டர் மாரி இருக்குது. அங்கே பல பேர் நல்லவங்களும் வருவாங்க. கொஞ்சம் கோளாறு உடையவங்களும் வருவாங்க.
அப்ப அங்க வரும்போது அந்த அந்த இடத்துல என்ன நடக்கும்னாக்கா, சில சண்டை சச்சரவுகள், குழப்பங்கள்லாம் ஏற்படும். அதான் கூச்சல் அப்படின்னு சொல்றது. இத்தருணம் இங்கு உண்டாகும் கூச்சலும் முதலியவையும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமைப்பட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் கோள் சொல்லிக்கிட்டு, இப்படி இருக்கக்கூடியதான் கூச்சல் அப்படின்னு சொல்லுது. அது அடுத்தவர்களுக்கு பக்குவம் வருவிக்கவும். இப்ப இதெல்லாம் கடந்து வரணும் இல்லையா? அதனால இந்த மாரி நடக்கும்போது சில பேர் சில பக்குவத்தை வந்து அடைவாங்க. அது அடுத்தவர்களுக்கு வந்து பக்குவம் வருவிக்கவும், பாவிகளை விளக்கவும் உண்டாயின. சில பாவிகளும் வந்து உள்ளுக்கு சேர்ந்துறக்கூடாது இல்லையா? அந்த மாரி சில பாவிகளை ஐடென்டிஃபை பண்ணி, இவன்லாம் இந்த சங்கத்துல இருந்தா சரிப்பட்டு வரமாட்டான். இவனை நீக்கணும் அப்படின்னு நீக்கப்படுவார்கள். அதனால பாவிகளை விளக்கவும் உண்டாயின. அதுக்கு தான் இந்த கூச்சம், குழப்பம், சண்டை, சச்சரவு, நியாயம், நீதி இதெல்லாம் கேட்டு ஒரு போராட்டங்கள்லாம் நடக்கும் இது. ஆதலால் நாம் எல்லவரும் இத்தருணம் இப்போதே விசேஷ நன்முயற்சியுடன் இருந்தால், விசேஷம்னாக்க சீரியஸா, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா, அதான் விசேஷம் அப்படின்னு சொல்றது. சில பேருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்காது. மனிதன் பிறந்தால் இறைவன் அடையணும்னு பொதுவா நம்புவாங்க. ஆனா, அதுக்குரிய எந்த முயற்சியும் எடுக்க மாட்டாங்க. அதனால தான் பெருமாள் இங்க விசேஷ நன்முயற்சி அப்படின்னு சொன்னாரு. அப்பன்னா தீவிரமாக செயல்படணுன்றாரு. விசேஷ நன்முயற்சியுடன் இருந்தால், ஆண்டவர் வருகின்ற போது, நாம் கீழ்ப்பாகத்தில் உள்ள அசுத்த மாயா திரையோடு கூடி மேற்பாகத்தில் இருக்கின்ற சுத்த மாயையினுடைய பச்சை திரையையும் நீங்கி போய்விடும். அந்த ஆற்றல், ஏன்னா, இப்ப நம்பளா முயற்சி செய்யும்போது அது கொஞ்சம் கொஞ்சம் நீங்கும். ஆனா, இறையருள் வந்து நம்மளை காரியப்படுத்தும்போது, ஒரு கால் அந்த இறைவன் அருள் ஒளி நமக்குள்ள புகுந்துருச்சுனாக்க, அது என்ன செய்யும் அப்படின்னாக்க, எல்லா திரையையும் நீக்கும். மாயைத் திரை மட்டும் இல்ல, மற்ற மற்ற வெளிகளுக்குரிய எல்லா திரைகளை நீக்குவது மட்டும் இல்ல, அந்தந்த வெளிகள் எல்லாமே கூட கரைந்து போய்விடும். எல்லாம் நீங்கி போய்விடும். அதான் விசேஷ நன்முயற்சியுடன் இருந்தா, ஆண்டவர் வருகின்ற போது. ஆண்டவர்னா ஒளி. சென்னியில் பொன்னடி என் சென்னியிலே பொருந்த வைத்த தெய்வம் சொல்லல. அப்படின்னா தெய்வம் வந்து உள்ளுக்கு வந்துட்டாரு. வள்ளலாருக்குள்ள. வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம். அப்படின்னா ஆண்டவர் வந்துட்டாருன்னாரு. மனத்துல வந்து அமர்ந்துட்டார். அதுபோல ஆண்டவர் என்ற அந்த பேரொளி வருகின்ற போது, நாம் கீழ்ப்பாகத்தில் உள்ள அசுத்த மாயா திரையோடு கூடி மேற்பாகத்தில் இருக்கின்ற சுத்த மாயையினுடைய பச்சை திரையும் நீங்கி போய்விடும் அப்படின்னு சொல்றாரு. கருமையிற் பச்சம் வண்ணமுடையது அசுத்த மாயாத்திரை. இப்ப மாயாத்திரைக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலான விளக்கம் தராரு. அது எப்படி இருக்குன்னா, கருமையிற் பச்சை வண்ணமுடையது அசுத்த மாயாத்திரை. பொன்மையிற் பச்சை வண்ணமுடையது சுத்த மாயாத்திரை. அப்ப இந்த கருமை, பொன்மை இது 2ம் கலந்திருக்குது. சுத்த மாயைக்கும், அசுத்த மாயாவுக்கும் டெஃபினேஷன். அதனுடைய டிஃபரன்ஸ வந்து தெரிந்து கொள்வதற்கு இந்த நிறத்தை வந்து பெருமான் சொல்றாரு. இப்படி சுத்த மாயாத்திரை நீங்கின பிறகு மற்ற 8 திரைகளும் அதிக விரைவில் நீங்கி போய்விடும். அருட்ஜோதி உள்ளுக்கு வந்து காரியப்படுத்தும்போது 8 திரை மற்ற 8 திரைகள். அப்ப சுத்த மாயாத்திரை, அசுத்த மாயாத்திரை 2யும் சேர்த்தாக்க மொத்தம் 10 மாயாத்திரைகள் வந்து வருது இதுல. ஏன்னா இங்க 8ன்னா மத்த 2தையும் சேர்த்தாக்க 10 திரைகளும் அதிக விரைவில் நீங்கி போய்விடும். இத்திரைகளின் விவரத்தை திருவருட்ஜோதி அகவலில் கண்டு உணர்க. அகவல்ல வந்து திரைகளை பற்றிலாம் சொல்லியிருக்கிறார் இல்லையா? அத வந்து நீங்க வந்து மேலும் வந்து படிச்சு பார்க்கலாம். அப்படி படிச்சு நீங்க தான் அகவல் படிக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த அகவல் வந்து 813வது பாடல் இருக்கு இல்லையா? அந்த பாடல்களை வந்து நீங்க வந்து கண்ணோட்டம் இடலாம். அது நீங்க உங்களுடைய குறிப்புக்கு நான் சொல்றேன். 813வது பாடல்கள்ல வந்து திரை மறைப்பை பற்றி அந்த இடத்துல இருக்கும். என்ன சொல்லியிருப்பாரு? "கரவின்மா மாயை கரும்பெரும் திரையால் அரசெது மறைக்கும் அருட்பெரும் ஜோதி, பேருரு நீலப் பெருந்திரை அதனால் ஆருயிர் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி, பச்சைத் திரையால் பரவெளி அதனை அச்சுற மறைக்கும் அருட்பெரும் ஜோதி,
செம்மைத் திரையால் சித்துரு வெளிய அம்மையில் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி. பொன்மைத் திரையால் பொருளுரு வெளிய அண்மையில் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி. வெண்மைத் திரையால் மெய்ப்பதி வெளிய அண்மையில் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி. கலப்புத் திரையால் கருது அனுபவங்களை அளப்பற மறைக்கும் அருட்பெரும் ஜோதி. விடய நிலைகளை வெவ்வேறு திரைகளால் அடர்ப்புற மறைக்கும் அருட்பெரும் ஜோதி. தத்துவ நிலைகளை தனித்தனி திரையால் அத்திரம் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி. கடைசியா சொல்வாரு, திரைமறைப்பெல்லாம் தீர்த்து ஆங்காங்கே அரசுரக் காட்டும் அருட்பெரும் ஜோதி. இதுதான் இந்த 813 இருந்து 832 வரைக்கும் இந்த பாடல்கள் எல்லாம் நீங்க வந்து வள்ளலாரே இங்க எழுதுறாரு. இத அந்த இத வந்து நீங்கள் அகவல்ல வந்து கண்டு உணர்க அப்படின்னு சொல்றாரு. இந்த திருவருட்பெரும் ஜோதி அகவல்ன்றாரு. அப்ப அவருக்கு குடுக்குற பேர் இந்த அகவலுக்கு வந்து நம்மலாம் ஷார்ட்டா அகவல்னு சொல்லுவோம். திருவருட்பெரும் ஜோதி அகவல் தான் அதனுடைய உண்மையான முழு பெயர். கண்டு உணர்க. அப்ப நம்ம வந்து அத படிக்கணும் அத. மேலும் இது இதெல்லாம் இந்த இத்தனை திரைகளும் அருள் காரியப்படலனால முடியாது. அருள் ஒளியால் மட்டும் தான் இது வந்து நீக்க முடியும். அதனால தான் ஆண்டவர் வந்தவுடன் சொல்றாரு. அப்பன்னா ஒளி உங்களுக்கு வசமாயிட்டாங்க. அது தீட்சை பெற்ற பிற்பாடு அப்படின்னு எடுத்துக்கொள்ளணும். இது நீங்கினவுடன் ஒருவன் பஞ்சகிருத்திய முதலியவையும் செய்வான். அப்பன்னா படைத்தல், காத்தல், பக்குவம் வருவித்தல், துரிசு நீக்குதல். இப்ப வள்ளலார் செய்கின்ற 5 தொழில்களையும் அந்த மனிதன் ஒருவன் செய்ய முடியும் அப்படின்னு வள்ளலார் சொல்றாரு. ஆதலால் ஒவ்வொருவரும் முயற்சியுடன் இருந்தால் அதற்கு தக்க லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப முயற்சி வந்து செய்யணும். பல பேர் இதுக்கு முயற்சி செய்றாங்க. ஆனால் இந்த மாரி பஞ்சகிருத்தியம் செய்றவங்க இந்த 200 சொச்சம் ஆண்டுகள்ல 202 ஆண்டுகள்ல அப்படி யாராவது இருக்கிறாங்களா? பார்த்திருக்கிறோமா? அவங்க ஏதாவது அந்த மாரி சாதனை புரிஞ்சிருக்குங்களா? அப்படின்னா இதுவரையில இல்ல. அப்போ ஒரு கால் முயற்சி பத்தாமல் இருக்கலாம். அல்லது முயற்சி வந்து அடுத்தடுத்த ஜென்மங்கள்ல சில பேருக்கு கைகூடலாம். இப்படிலாம் ஒரு இது இருக்கு. ஏன்னா பல பேர் கேட்பாங்க, "ஏன் இன்னும் யாருமே வரல, யாருமே வரல?" அப்படின்னுட்டு. இது ஆண்டவர் எப்ப யாருக்குள்ள புகுந்து அந்த திரைகளை நீக்கி அவங்களுக்கு இந்த பஞ்சகத்தியம் செய்ய ஆற்றல் குடுக்குறாரோ, அது வந்து இறைவனை பொறுத்தது. அதுவரைக்கும் நம்ப யாரும் பஞ்சகிருத்திய செயல்களை வந்து செய்ய முடியாது. அதனால தான் முயற்சியுடன் இருந்தால். அப்ப முயற்சி செய்தால் ஒவ்வொரு ஜென்மங்களையும் அவங்க பாடுபட்டு சேர்த்து வச்சு ஒரு ஜென்மத்தில வந்து அது கைகூடக்கூடிய சாத்தியம் வந்து உண்டு. ஸோ இதுதான் அவரு கொடுத்திருக்கின்ற இந்த திரைகளை பற்றிய உள்ள விளக்கம். நெறைய திரைகள் இருக்கு என்பதற்கு அகவலையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அந்த பேருபதேசம் செய்யும் பொழுது இந்த திரைகளை எல்லாம் பெருமான் வந்து அங்கே சொல்லியிருக்கிறார். ஓகே. அடுத்த பாறால என்ன சொல்றாங்க பாருங்க. இதற்கு மேற்பட நாமும் நாம் நாமும் முன் பார்த்தும் கேட்டும் லட்சியம் வைத்துக் கொண்டிருந்த வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம் முதலிய கலைகள் எதனிலும் லட்சியம் வைக்க வேண்டாம். இது ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி. வள்ளலார் கொடுத்திருக்கிறது. இதற்கு மேற்பட நாமும் முன் பார்த்தும் கேட்டும் லட்சியம் வைத்துக் கொண்டிருந்த வேதம். இப்ப வேதம் சொல்லும்போது இந்து மதத்துக்கு உரிய வேதம் வந்து ரிக்கு வேதம், யஜுர் வேதம், சாம வேதம், அதர் வேதம்னு சொல்லுவாங்க. சிவ ஆகமங்கள் வந்து 28 அதனுடைய விரிவு வந்து 108ன்னு சொல்லப்படும். புராணம் வந்து 18 புராணங்கள் வந்து இருக்குது. இதிகாசங்கள் வந்து 12. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு வேதங்களாக, ஆன்மீக கருத்துக்களை சொல்லுகின்ற இதிகாசங்களாகலாம் இருந்திருக்கும். இதிலெல்லாம் படிச்சுட்டு, இதில நம்ப எதுவும் லட்சியங்கள் வந்து வைக்க வேண்டாம் அப்படின்றது பெருமானுடைய பெருமான் அனுபவத்தில இத சொல்லுகின்ற ஒரு இது. இதுக்கு 730 நீங்க குறிச்சுக்கங்க. 736வது பாடல்ல வந்து இது சம்பந்தமாக பெருமான் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நீங்க எடுத்து பார்க்கலாம். 6ஆம் திருமுறையில 73வதுல இது சம்பந்தமான விஷயம்.
சாதியை, நீள் சமயத்தை, மதத்தை எல்லாம் விடுவித்து, எந்தன்னை ஞான நீதியில் சுத்த சிவ சன்மார்க்க நிலைதனிலே நிறுத்தினானை. பாதியை ஒன்றானவனை, பரம்பரனை, பராபரனை, பதி அனாதி ஆதியை சிற்றம்பலத்தென் அருட்பெரும் ஜோதியைப் பெற்றேன் அச்சோ அச்சோன்னுவர். இந்த இடத்துல வந்து நீள் சமயத்தை, மதத்தை எல்லாம் நீண்ட காலமாக இந்த உலகத்தில் எது பரவி வந்திருக்குது, எதைப் பற்றி நம்மலாம் கேட்டு இருக்கிறோம், எதைப் பற்றி பார்த்திருக்கிறோம், எதைப் பற்றி படித்திருக்கிறோம்னாக்க சமய மதங்கள். அதனால தான் இங்க வேத ஆகமம் அப்படின்னு சொன்னாரு. புராணம், இதிகாசம் முதலிய கலைகள் அப்படின்னு சொல்லுவாரு. இதுபோல மற்ற மற்ற நெறைய பாடல்கள்ல வந்து உதாரணத்துக்கு 765வது பாடல் 7, 6, 5 மறைமுடி விளங்கும் பெரும்பொருள் என்கோ மன்னும் ஆகமப் பொருள் என்கோ குறைமுடி தருள் செய்தென் தெய்வமே என்கோ ஞானப் பெரும் குன்றமே என்கோ பிறைமுடி கனிந்த பெருந்தகை என்கோ பெரிய அம்பலத்தென்கோ இறைமுடி பொருள் என் உளம் பெறவழித்தென் ஆண்டருளிய நினையே அப்படின்ற அந்த பாடல்லையும் வந்து மறைமுடி இந்த இந்த வேதம் இது ஒரு தனி வேதம், தனி ஆகமம். இதுக்கு முன்பு உள்ள வேத ஆகமம் வேற, இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிற 6ஆம் திருமுறை வந்து சொல்லப்படுகின்ற வேத ஆகமங்கள் வந்து வேற. அதுதான் முதலிய கலைகள் எதனினும் லட்சியம் வைக்க வேண்டாம். ஏனென்றால் அவைகளில் ஒன்றிலாவது குழு உக்குறி அன்றி தெய்வத்தை இன்னபடி என்றும் தெய்வத்தினுடைய உண்மை இன்னதென்றும் கொஞ்சமேனும் புறங்கவியச் சொல்லாமல் மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை இங்க சொல்றாரு. குழுவுக்குறு அன்றினா ஒரு குழுவுக்கு சொல்வது போல. இன்டர்நேஷனல் எல்லா ஹியூமனுக்கும் சொல்வதாக இல்ல. இறைவனை வந்து இப்ப தமிழர்கள்னு எடுத்தோம்னாக்க, வடிவங்கள்ல வந்து நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கும். இந்து மதத்துக்குரியது. இப்ப மற்ற மதத்துக்கு அது பொருந்துமா? அப்படின்னா பொருந்தாது. ஏற்றுக்கொள்வார்களான்னா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இப்ப நமக்கு வந்து கணபத்தியம் அப்படின்னு கணபதி வழிபாடு ஒண்ணு இருக்குது. யானத்தலை, பானை வேறு, 4 கை, தும்பிக்கை இப்படி. இது வந்து இந்து மதத்துக்குன்னு உ உள்ள ஒரு சின்னம். கடவுள் சின்னம் அல்லது கடவுள் வழிபாட்டு அ வடிவம். இது ஒரு குழு உக்குறின்னு சொல்றது. குழு அப்படின்னா இது ஒரு ஒரு இனத்துக்கு சொல்லப்படுகின்றதன்றி, உண்மையிலே தெய்வத்து இன்னபடி என்று தெய்வத்தினுடைய உண்மை இன்னதென்று. எல்லாமே சொந்தவா தான் சொல்லப்பட்டிருக்கு. கடவுள் அதனால தான் நம்ம வழிபாட்டுல வந்து மந்திர வழிபாடுகள் இருக்கும். சில தந்திர வழிபாடுகள் இருக்கும். அப்புறம் வந்து சிலை வழிபாடுகள் வந்து இருக்கும். தத்துவ வழிபாடுன்னு சொல்றது. இப்ப சூலத்த வச்சு கும்பிடுவாங்க. வேல வச்சு கும்பிடுவாங்க. அப்புறம் வந்து தத்துவமா சொல்லப்பட்டுகிற தெய்வங்களுடைய வடிவத்தை வச்சு வணங்குவாங்க. இதெல்லாம் தத்துவ வழிபாடு. அப்ப உண்மை வழிபாடு என்பது ஒன்று வேறு இருக்குது. அதான் உண்மை இன்னதென்றும் கொஞ்சமேனும் புறங்கவியச் சொல்லாமல். கடவுளினுடைய உண்மை தோற்றத்தை வந்து கொஞ்சம் கூட வெளிப்படையாகச் சொல்லாமல், மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள்ன்றது. மண்ணை போட்டுனா கம்ப்ளீட்டா சொல்லல. எல்லாமே வந்து அ புற வடிவமாக, புறக்காட்சியாகத்தான் நம்ம காட்டி குடுத்துட்டு போயிருக்கிறாங்க. வேணும்னே இத வந்து மறைச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இதேயத்தான் சுப்பிரமணியர் ஞானத்திலும் சீரான உலகத்தோர் மயங்கவே தான் சிறப்பாக வேதம் என்றும் புராணம் என்றும் மாறாக வாராக பொய்யச் சொன்னான் வேத வியாசன் தானப்பா அப்படின்னு சுப்பிரமணியர் ஞானத்திலும் இருக்கும். எல்லாம் மறைச்சுட்டாங்க அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு. சில சித்தர்களோட பாடல்ல வந்து இது உண்மையிலேயே நாங்க தான் மறைச்சோம். அப்படி மறைச்சு போடலனாக்க இந்த பூமியில வந்து வர்க்கம் பெருகாது. அடுத்தடுத்து உயிர்கள் உருவாக முடியாது. அதனால குறைஞ்சு போயிரும். ஜனத்தொகை குறைஞ்சு போகும். மக்கள் குறைஞ்சு போயிருவாங்க. அதனால இத வந்து கொஞ்சம் மறைச்சு சொன்னோம். மறைக்கப்பட்டிருக்குது அப்படின்றது சித்தர் பாடல்கள்லயே இருக்குது. வெறும் வள்ளலார் மட்டும் தான் இத சொன்னாருன்னு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியதில்ல. வள்ளலாருக்கு முன்பே சித்தர்களுடைய பாடலிலே இது மறைக்கப்பட்டது. மறைக்க வைக் அதே மாரி அகஸ்தியருடைய பாடல்லயும் இருக்குது.
இது வந்து மறைக்கப்பட்டு இருக்குது. உண்மை ஞானம் வேறு, உண்மை தேடுபவர்களுக்கு ஞானம் வேறு அப்படின்னு அகஸ்தியருடைய பாடல்லயும் இருக்குது. நீங்கலாம் இந்த 11 சித்தர் ஞான நூலை படித்திருந்தீங்கனாக்கா, அதுல தெரியும். அகஸ்தியர் 9 அந்த மாரி நூல்கள்ல தெரியும். சுப்பிரமணிய ஞானம் 25 படிச்சிருந்தீங்கனாக்க, இப்ப நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புலப்படும். உண்மைன்றது தெரியும். அதனால தான் இங்க வள்ளல் பெருமானும் பிற்காலத்துல வந்தவரும் 19ஆம் நூற்றாண்டுல வந்த இந்த மகானும், இதெல்லாம் ஆரம்பத்திலேயே மன்னம் போட்டு மூடிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப புற வழிபாடுகள் தான் மிகுந்திருக்குது. புறத்துல பார்த்து கும்புறது, புறத்துல மயங்கிறது, புறத்துல திருப்தி கொள்வது, அக வழிபாடு அகத்துக்குள்ள இறைவனை காணுகின்ற அந்த மரபு வந்து மறைஞ்சு போச்சு. அப்படியே தெரிஞ்சாலும் ஏதோ கொஞ்சம் பேரு செஞ்சுகிட்டு இருப்பாங்க. அணு மாத்திரமேனும் தெரிவிக்காமல் அணுவளவு கூட சொல்லலன்றேன். அணு மாத்திரமேனும் தெரிவிக்காமல் பிண்ட லட்சணத்தை அண்டத்தில் காட்டினார்கள். பிண்ட லட்சணத்தினாக்க அந்த உடம்பு பிண்டம்னா உடம்பு. அந்த உடம்பை வந்து அண்டத்தில் காட்டினார்கள். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில், பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில்ன்னுவாங்க. அதனால அண்டத்தில் எப்படி காட்டினாங்கனாக்க, அதுக்கு சொல்றாரு. கைலாசபதி என்றும், வைகுண்டபதி என்றும், சத்தியலோகபதி என்றும் பெயரிட்டு, இடம், வாகனம், ஆயுதம், வடிவம், ரூபம் முதலியவும் ஒரு மனுஷனுக்கு அமைப்பது போல் அமைத்து, உண்மையாக இருப்பதாகச் சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்பன்னா இந்த இடத்துல என்னன்னாக்கா, உண்மையிலே இந்த மாரி தோற்றங்கள்லாம் வந்து இல்ல. உண்மையிலே எல்லாமே எண்ணாமயமாக இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இப்ப வள்ளலார் இந்த இடத்துல சொல்றது பண்ண, அப்ப உருவத் தோற்றம், உருவத்துல கைலாசபதியாக இப்படி இருக்கிறது, உருவமாக இப்படி இருக்கிறது எல்லாம் வந்து உண்மை இல்ல அப்படின்ற மாரி இங்கே வந்து நமக்கு அத சொல்லப்படுது. ஆனா இத எத்தன பேரு அதை வந்து ஏற்றுக்கொள்வாங்க? இத வந்து ஜீரணிக்க முடியும் அப்படின்றது ஒரு கேள்வி. அது மட்டும் இல்லாமல், வள்ளல் பெருமான் சில இடத்துல வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. அதாவது நான் எல்லாமே வந்து எப்படி பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க, எல்லாமே ஜோதிமயமாக ஜோதிமயமாகவும், வெளிமயமாகவும் தான் நான் பார்க்கிறேன் அப்படின்ற மெய்யருள் வியப்பு 18, 24வது பாடல். குறிச்சுக் கொள்ளுங்க. 18, 24. வேத ஆகமத்தின் அடியும், நடுவும், முடியும் மட்டுமே வெட்ட வெளியதாக விளங்கக் கண்டேன் முற்றுமே. இந்த 2 வரியில சொல்றக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்க. நாதா சிறிய நாய்க்கும் கடையேன் முற்றும் கண்டதே, நானோ கண்டேன் என் தாய் கருணை நாட்டம் கண்டேன். ஆக வள்ளல் பெருமான் என்ன சொல்றாருன்னா, வேத ஆகமத்தில் சொல்லுகின்ற அடி, முடி, நடு எல்லாமே வெட்ட வெளியதாகத்தான் நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இங்க என்ன நமக்கு முன்னோர்கள் என்ன பண்ணி வச்சுட்டாங்கன்னாக்க, எல்லாமே வந்து பிண்ட லட்சணமாக காட்டியுள்ளது. அண்டத்தை வந்து பிண்ட லட்சணத்துல வச்சு காட்டிக் குடுத்துட்டு போயிட்டாங்க. அதத்தான் கைலாசபதி அப்படின்னா கைலாசபதினாக்க யாரை குறிக்கும்? சிவபெருமானை குறிக்கும். வைகுண்டபதி நாராயணனை குறிக்கும். சத்திய லோகாபதி பராபரையை வந்து குறிக்கும். இப்படி பெயரிட்டு அதுக்கு வந்து இடம், அதுக்கு வாகனம். இப்ப பிள்ளையார்னாக்க வாகனம் இருக்கு இல்லையா? முருகன்னா வாகனம் இருக்கு இல்லையா? பெருமாளுக்கு வாகனம் இருக்கு இல்லையா? இப்படி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் பாருங்க வாகனம் இருப்பதாக அமைத்து வச்சிருக்கிறாங்க. அப்புறம் கையில என்ன குடுத்து வச்சிருக்காங்க? எல்லாம் ஆயுதம் குடுத்து வச்சிருக்காங்க. அப்ப அந்தந்த தெய்வங்களுக்கு, அந்தந்த வெளிகளுக்கு ஒரு வடிவத்தை வேற குடுத்து வச்சிருக்கிறாங்க. அதுக்குள்ள சில ரூபங்கள் எல்லாம் அமைத்து வைத்திருக்கிறாங்க. இப்படிதான் ரூபம் முதலியும் ஒரு மனுஷனுக்கு அமைப்பது போல். என்னமோ கடவுள் வந்து மனுஷன் மாரி. கடவுள் தான் எல்லாமாவும் இருக்கிறாரு. ஆனா ஒரு மனுஷனுக்கு அமைப்பது போல் அமைத்து உண்மையாக இருப்பதாகச் சொல்லி இருக்கின்றார். இப்படி சொல்லி நமக்குள்ள வந்து நம்பிக்கைய வந்து ஏற்படுத்தி விட்டு போயிட்டாங்க. அதனால தான் கோயில்ல இருக்கிற சிலை வடிவங்கள் எல்லாம் பார்த்து, நம்ம தெய்வம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம். இப்ப வீட்டுக்கு வீடு எல்லாம் படம் புடிச்சு, படத்துக்கு வச்சு நம்ம சாம்பிராணி, மாலை எல்லாம் போட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இப்ப இதுபோல இஸ்லாம் மதத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி இருக்குதா அப்படின்னா, அவங்களுடைய குருமார்கள் உண்மையை ஓரளவுக்கு அவங்க கண்ட நிலைக்குள்ள உண்மையை அப்படியே சொல்லிட்டாங்க. அவங்க வந்து மறைக்கல.
அதனால இந்த எந்த உருவமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இறைவனை நினைத்தாலே போதும்ன்னு சொல்லி, அவங்களுக்கு வந்து அந்த மாரி வழிபாடுகள் எல்லாம் மற்ற மதங்கள் வந்து சொல்லியிருக்குது. இது இருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள்ன்னு சொல்லிட்டு, வள்ளலார் அடுத்து சொல்றாரு, "தெய்வத்துக்கு கை, கால் முதலியன இருக்குமா?" அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாரு. இது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். முதல்லயே இதெல்லாம் வந்து தோற்றுவிக்கப்பட்டது தான். ஒரு பக்தி வளர்ச்சிக்காக கூட வைத்திருக்கலான்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனா வேதம் படித்து நம்ம உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? அதனால மேலும் இன்னும் கொஞ்சம் ஆழமா சிந்திக்கக்கூடிய அளவுக்கு, தெய்வத்துக்கு கை, கால் இருக்குமா? அப்படின்ற ஒரு கேள்விய கேட்கிறாரு. இதுக்கு நீங்க மெய்யருள் வியப்புல 18, 24வது பாடல்ல எடுத்துக்கலாம். சற்று முன்பு சொன்ன பாடலே இதுக்கு போதும். அதுல வந்து எல்லாமே வெளிகளாகத்தான் இருக்குது அப்படின்றது தெரிய வருது. அதுதான் என்று கேட்பவர்களுக்கு பதில் சொல்லத் தெரியாது விழிக்கின்றார்கள். உண்மையிலேயே தெய்வத்துக்கு கை, கால்லாம் இருக்குமா? வயிறு இருக்குமா? அப்படின்னு வாய் இருக்குமா? நம்மள மாரி கண்ணு இருக்குமா? அப்படின்லாம் கேட்டாக்க, பதில் சொல்லத் தெரியாமல் விழிப்பார்கள். இது உண்மையாக இருப்பதாகவே முன்னும் பின்னும் உள்ள பெரியவர்கள் என்று பெயரிட்டுக் கொண்டிருந்தவர்களும், உண்மையை அறியாது அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு உளறி இருக்கிறார்கள். இந்து மதத்துல நம்மள நல்லா மாட்டி விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லாம சொல்றாரு. பின்னால வந்த மகான்களும், சரி ஏதோ ஒரு காலகட்டத்துக்காக இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்குது. நம்பளும் இதையே வச்சு பாடிட்டு போயிடுவோம், சொல்லிட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, பின்னால வந்தவங்களும் அதை வந்து நமக்கு தெளிவுபடுத்தாமல், அவங்க ஏற்கனவே வச்ச இதிலேயே வச்சு பாடிட்டு போயிட்டாங்க. அதை வள்ளல் பெருமான் இங்கே அதை உணர்ந்து, "இப்படி இல்லையே, இது உண்மையான தோற்றம் இல்லையே" அப்படின்னு சொல்லி அவர் உணர்ந்ததுனால தான், இங்கே வந்து நமக்கு சிந்திக்கிறதுக்கு இது சொல்றார். "இது உண்மையாக இருப்பதாகவே முன்னும் பின்னும் உள்ள பெரியவர்கள் என்று பெயரிட்டுக் கொண்டிருந்தவர்." யாரெல்லாம் பெரியவர்கள் என்று சொல்லக்கூடிய மகான்கள தானே குறிக்கும் இது பெரியவர்கள். உண்மையை அறியாது. அவங்களும் உண்மையை அறியலன்னு சொல்றாரு. அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு உளறி இருக்கிறார்கள் என்று சொல்றாரு. ஆனால் இன்னொரு விஷயம் சொல்றாரு. ஆனால் ஆதியிலே இதை மறைத்தவன் ஓர் வல்லவன். இது யோசிக்க வேண்டிய விஷயம். முதல்லே சொன்னாரு, இதை மறைத்து விட்டார்கள்ன்னு சொன்னாரு. இப்ப இங்க இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்றாரு. ஆதியிலே இதை மறைத்தான். அப்ப ஆதியிலே மறைக்கப்பட்டு போயிடுச்சு. ஒரு வல்லவன்றார். சாதாரண ஆளு மறைக்கல. மனிதர்கள் மறைக்கல. இதை மறைத்தவன் ஒரு வல்லவன்றார். அவன் மறைத்ததை இதுவரைக்கும் ஒருவரும் கண்டபாடில்லை. இதுவரைக்கும் 19ஆம் நூற்றாண்டுல இந்த விஷயத்த சொல்றாருங்க. எப்ப பேருபதேசம் செய்கின்ற நாள்ல சொல்றாரு. 1873ல இதுவரையும் சொல்றாரு. இதுவரைக்கும் ஒருவரும் கண்டபாடில்லைன்றாரு. உண்மை கடவுள சொல்றாரு அப்பலாம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை இவரு சொல்றாரு, "அந்த இறைவனை இதுவரைக்கும் யாரும் கண்டபாடில்லை" அப்படின்றாரு. அதனால தான் "செப்பாத மேல்நிலை என்றும், ஏறாத மேல்நிலை" என்றெல்லாம் பாடியிருக்கிறார். நெறைய பாடல்கள் வந்து இது முன்னுக்குள்ள ஆகமங்கள்லாம் அறியாது அப்படின்றதையும் சொல்லப்பட்டிருக்கு. நெறைய சான்றுகள் வந்து 6ஆம் திருமுறையில நம்ம பொறுக்கி எடுக்க முடியும். இங்கே "இதுவரைக்கும் ஒருவரும் கண்டபாடில்லை" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம வந்து இன்னொரு பாடலையும் ஞாபகத்துக்கு வரணும். "கண்டதெல்லாம் அனித்தியமே." கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, களித்ததெல்லாம் வீணே. உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகியலீர் இதுவரையும் உண்மை அறிந்திலரே. இந்த இதுவரையும் சொன்ன வார்த்தை தான் இங்கே போட்டிருக்கிறாரு. அவன் மறைத்ததை இதுவரைக்கும் ஒருவரும் கண்டபாடில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப வள்ளலாருக்கு முன்பு யாருமே ஒளி உலகத்தை அடையலையான்னா அடைந்திருக்கிறார்கள். ஆனா அருட்பெருஞ்சோதியை அடைந்திருக்கிறார்களா? அருட்பெருஞ்சோதி ஒளியை பெற்றிருக்கிறார்களா? யாவரும் ஒருத்தர் கூட பெறல. அதனால்தான் மெய்யருள் வியப்புல சொல்லுவாரு, "எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ, இந்த பொருத்தம் உலகில் பிறருக்கு எய்தும் பொருத்தமோன்னுவாரு." 100 பாடல்கள் அந்த மாரி சொல்லுவாரு. ஒவ்வொரு பாடல்லயும் பல்லவியாக, அந்த பல்லவி பாடல் வந்து இதுதான் வரும். நீங்க 6ஆம் திருமுறையில மெய்யருள் வியப்புல பாருங்க. "எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ, இந்த பொருத்தம் உலகில் பிறருக்கு எய்தும் பொருத்தமோன்னு."
அப்ப ஒவ்வொரு பாடல்லையும் சொல்றாருன்னா, அப்ப மொத்தம் எத்தன தடவ சொல்லியிருக்கான்னு பார்த்தாக்கா 100 தடவ சொல்லியிருப்பார். அப்ப 100 தடவ சொல்லும்போது நம்ப புத்தி வந்து தூங்கிட்டு இருக்கலாமா? சிந்திக்க வேணும்ல. அப்ப இங்கேயும் பாருங்க, இதுவரைக்கும் கண்டபாடிலே அவன் பூட்டிய அந்த பூட்டை பாருங்க. அவன் பூட்டிய அந்த பூட்டை ஒருவரும் திறக்கவில்லை. எந்த உலகம்? இதனால தான் சொல்றேன். இது வந்து ஒரு ரிசர்வ் பண்ணப்பட்ட ஒரு உலகம்னு நான் அடிக்கடி சொல்வது உண்டு. இப்ப பூலோகத்தில கூட ஒவ்வொரு நாடு வந்து ஒவ்வொரு இடத்த வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப நம்ம மலேசியா திருநாட்ல கூட மிலே ரிசர்வ்ன்னு இருக்கும். சில தொழில்கள் வந்து ஒன்லி ஃபார் பூமி புத்ராஸ் அப்படின்னு இருக்கும். சில சில தலைமை பதவிகள்லாம் பூமி புத்ராவுக்கு தான் இருக்கும். மற்றவங்களுக்கு இருக்காது. அது மாரி ஒரு உலகத்தை, ஒரு அண்டத்தை, ஒளி உலகத்தை இறைவன் வந்து பூட்டிட்டான். 7 திரை போட்டு அத வந்து ஒரு பூட்டு போட்டான். அந்த உலகத்தை வந்து எப்பயிலேருந்து அவன் பூட்டு போட்டானோ, ஆதியிலே அந்த அந்த உலகம் வந்து பூட்டப்பட்டுருச்சு. அதை வந்து யாரும் திறக்க முடியாத அளவுக்கு அது வந்து பூட்டப்பட்டிருக்கு. அப்ப மத்த உலகத்தை திறந்து போவதற்கு அதுக்குள்ள வழியும் இருக்குது. அதுதான் மூலாதாரத்திலேருந்து வாசிப்பயிற்சி செஞ்சு போய் முன்னேறினவங்கலாம் கோடாகோடி பேர் சித்தாந்தத்தில. அது பராபரை உலகத்து வரைக்கும் போறதுக்கு அந்த அனுமதி இருந்துச்சு, குடுத்திருந்துச்சு. அது உண்மை உலகத்துக்குள்ள போறதுக்கு தான் வழி இல்லையே ஒழிய, மற்ற மற்ற உலகத்துக்குலாம் போகலாம். இப்ப மத வெளிகள்லாம் அது ஒரு உலகம் தான். அதுக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. மத வெளிகள், மத குருமார்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா? இவங்கலாம் வந்து அந்தந்த உலகத்துக்கு போயிருக்கிறாங்க. அதனால தான் இந்த சார்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இந்த பிரம்ம வெளி, விஷ்ணு வெளி, ருத்ர வெளி, மகேஸ்வர வெளி, சதாசிவ வெளி, விந்து வெளி, பரவிந்து, நாதம், பரநாதம். இதெல்லாம் வந்து முக்கியமா அது பரநாதம், பறை, பரம்பரம். அதை கடந்து இருக்கிறது தான் அந்த பெருவெளி, சமரச சன்மார்க்க வெளி. அந்த வெளியை அடையாம அன்னைக்கு அந்த வெளிய தான் இறைவன் என்ன செஞ்சுட்டாரு, பூட்டுட்டாரு. பூட்டு போட்டு பூட்டிட்டாருன்னு சொல்றாரு. பூட்டை ஒருவரும் திறக்கவில்லை. இதுவரைக்கும்ன்றாரு. அப்ப 19ஆம் ஆண்டு வரைக்கும் சொன்னாக்கா, எத்தன கோடி யுகங்கள் கடந்துருச்சு இந்த பூமி. எத்தன சதுர் யுகங்கள். கிருதா யுகம், திரேதா யுகம், துவாபார யுகம், கலியுகம். இப்படி 4 சுற்று வந்துச்சுன்னாக்கா, ஒரு சதுர் யுகம். அந்த மாரி பல கோடி சதுர் யுகங்கள் கடந்து யாருக்கும் தெரியாது. இந்த இப்படிப்பட்ட உலகம் ஒண்ணு இருக்குன்னு எந்த வேதங்களிலும் இது சொல்லப்படல. எந்த முனிவர்களாகவும் இது சொல்லப்படவில்லை. ஏன்னா, இறைவன் பூட்டிய பூட்டை திறக்க யாரும் ஒருவரும் இல்லைன்ட்டாரு. இதுவரைக்கும் அப்படிப்பட்டவன் பூட்டிய பூட்டை உடைக்க ஒருவரும் வரவில்லை. அப்ப வள்ளல் பெருமான் தான் முதல் முதல் இந்த பூட்ட வந்து உடைக்கிறாரு. அவருக்கு வேண்டி தான் இந்த வாய்ப்பு வந்து கிடைச்சது. அதனால தான் சொல்றாரு, அவன் பூட்டிய உடைக்க ஒருவரும் வரவில்லை என்றார். அப்ப வந்தவங்கல்லாம் வேற வேற உலகத்துக்கு தான் சொல்லியிருக்கிறாங்களே ஒழிய, சன்மார்க்க உலகத்துக்குள்ள யாரும் வரவில்லை. அதனால தான் "சன்மார்க்கம் துலங்க என்னை ஈன்றானே" அப்படின்னு சொல்வாரு. வள்ளலாருடைய தாய், தந்தை அருட்பெரும் ஜோதி என்று சொல்வாரு. அவைகளில் ஏகதேச கர்ம சித்திகளை கற்பனைகளாகச் சொல்லியிருக்கிறார். அவைகளில். அப்ப இதுக்கு முன்பு உள்ளதுல ஏகதேச கர்ம சித்திகள். ஒரு சில சித்திகள் பெறுகின்ற வகைகளைத்தான் கற்பனைகளாகச் சொல்லியிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்றாரு. உண்மையிலே மற்ற மற்ற உலகத்தை அடைந்தவங்களுக்கும் சில சித்திகள்லாம் செய்யக்கூடிய வல்லமைகள் உண்டு. ஏன்னா, பாம்பாட்டி சித்தருடைய பாடலை நம்ம படிக்கும்போது, அதுல வந்து அவங்க செய்யக்கூடிய சித்தி வல்லபங்கள் எல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். அதுல அவங்க சில சித்திகள் எல்லாம் செய்ய முடியும். அதை வந்து சொல்லியிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த சித்திக்கு ஒவ்வொருவரும் அதற்காக ஒவ்வொரு சித்திக்கும் 10 வருஷம், 8 வருஷம் பிரயாசம் எடுத்துக் கொண்டார். அற்ப சித்திகளை அடையலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப சித்தர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட சுப்பிரமணியர் எடுத்துக்கொள்ளும் 12 வருஷம் பாடுபட்டதாக சொல்றாரு. அவரும் சித்தி பெற்றிருக்கிறார். அகஸ்தியர் எடுத்துக்கிட்டா 12 ஆண்டு. திருமூல தேவர் எடுத்துக்கிட்டா 12 ஆண்டு. தாயுமான சுவாமிகள் எடுத்துக்கிட்டா 12 ஆண்டுகள். பெரும்பாலும் அவங்களுடைய ஞான நூல்களை எல்லாம் படிக்கும்போது 12 ஆண்டு தவத்தை வந்து குறிப்பிடுவாரு. அப்ப இங்க வள்ளல் பெருமானா அதுவும் சொல்றாரு. ஒவ்வொரு சித்திக்கும் 10 வருஷம், 8 வருஷம் பிரயாசம் எடுத்துக் கொண்டால் அற்ப சித்திகளை அடையலாம். அப்ப அதுக்கும் ஒரு சித்தி கிடைக்குது.
பிரயாசம் எடுத்துக்கொண்டால் அற்ப சித்திகளை அடையலாம் சொல்றாரு. அடைந்திருக்கிறார்கள். அதற்காக அவற்றில் லட்சியம் போய்விட்டால், நீங்கள் அடையப் போகின்ற பெரிய பிரயோஜனம் போய்விடும்ன்றாரு. சின்ன சின்ன சித்திகளும் நிலையில்லாத சித்திகள் அது கூட. அது அந்த சித்திகள்லாம் நிலைக்குமானாக்கா, ஒரு குறிப்பிட்ட காலத்தில இருந்து குறிப்பிட்ட காலத்தில அது போய்விடும். சித்திகளெல்லாம் செய்ய முடியாமல் போய்விடும். அதுதான் அற்ப சித்திகள்னு அத சொல்றாரு. அதை அடையலாம்னு சொல்றாரு. அதற்காக அவற்றில் லட்சியம் போய்விட்ட. நீ அதையே நோக்கம் கொண்டு அதை அடையணும்னு போயிட்டா, காலத்தெல்லாம் நீ அதில செலவிட்டு விட்டால், நீங்கள் உண்மையிலேயே அடையப் போகின்ற பெரிய பிரயோஜனம், அதெல்லாம் பெரிய லாபம், பெரிய வாழ்வு. அது வீணா போயிடும், கிடைக்காமல் போயிடும் அப்படின்னு சொல்றாரு. அல்லது அதில் முயற்சி செய்து அவ்வளவு காலம் உழைத்து அந்த அற்ப பிரயோஜனத்தை தெரிந்து கொண்டு அதனால் ஒரு லாபத்தை ஏகதேசம் அடைந்தால் முக்கிய லாபம் போய்விடும். அப்ப இந்த இடத்துல லாபத்தையும் பார்க்கணும். சாதாரண லாபம், முக்கிய லாபம்னு ஒண்ணு இருக்குது. அதுக்காக இப்ப சாதாரண லாபத்தை அடைவதற்கும் நம்ம பல ஆண்டுகள் பிரயோஜனம் பண்ணணும், உழைக்கணும். சும்மா வராது இல்லையா? அவ்வளவு காலம் உழைத்து 10, 12 ஆண்டுகள் உழைப்பது. அதத்தான் சித்தர்கள்லாம் பண்ணுனாங்க. 12 ஆண்டுகள் கடும் தவம், கடும் முயற்சி. சாதாரண முயற்சி இல்ல. இப்படி செய்து வேற வழி இல்ல. அந்த காலத்துல அவங்களுக்கு சன்மார்க்கம் தெரியாது. சன்மார்க்க அருளை பற்றி யாருக்குமே அணுவளவும் தெரியாது. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் பெரிய பூட்ட போட்டுட்டு தன்னை வெளிப்படுத்தாம மறைச்சுக்கிட்டாரே. அப்புறம் எப்படி தெரியும்? அதனால தெரிந்தது கிடைத்ததைக் கொண்டு அவர்களும் பாடுபட்டு அதை அடைந்திருக்கிறார்கள். அவர்களைப் பற்றிலாம் வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு அப்படின்றதெல்லாம் சிவகாருண்ய ஒழுக்கத்துல நீங்க போய் படிச்சு பார்த்தீங்கன்னாக்கா தெரியும். என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாரு. அவங்களும் திருப்பி இந்த பூமிக்கு பிறந்து மறுபடியும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைபிடித்து மேல் படி ஏறணும். அப்படிதான் அவங்களுக்கெல்லாம் அந்த மாரி வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால தான் நாம் முயற்சி செய்து ஏன் அவ்வளோ காலத்தை உழைத்து நம்ம வீணடிக்கணும்? அதனால தான் சைவ சித்தாந்தத்துலலாம் லட்சியம் வைக்காதீங்க, விட்டுடுங்க, சன்மார்க்கத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுவாரு. அந்த அற்ப பிரயோஜனத்தை தெரிந்து கொண்டு, அதனால் ஒரு லாபத்தை ஏகதேசம் அடைந்தால், முக்கிய லாபம் போய்விடும் அப்படின்னு சொல்றாரு. ஆகையால் அவைகளில் லட்சியம் வைக்காமல், ஆண்டவரிடத்திலே இந்த இடத்துல ஆண்டவர்ன்னு சொல்லும்போது யாரை குறிக்கும் அப்படின்னா, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை தான் இவர் ஆண்டவர், ஆண்டவர்னே சொல்லுவாரு. ஏன்னா சன்மார்க்கத்துக்குரிய ஆண்டவர் ஒருவரே, அவர் அருட்பெரும் ஜோதி என்று கொள்கையில முதல் வரியிலே சொல்றார் இல்லையா? சிறு தெய்வ வழிபாடு கூடாது, புலால் உண்ணல் ஆகாது, தெய்வங்கள் பெயரால் உயிர் பலி கூடாதுலாம் சொல்றாரு இல்லையா? அதுல முதல் வரியே கடவுள் ஒருவரே, அவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அப்ப இந்த இடத்துல ஆண்டவரிடத்திலே லட்சியம் வைக்க வேண்டியது அப்படின்னு சொல்லும்போது, நீங்க புரிஞ்சுக்கணும். ஓ! நான் தான் ஆண்டவர்ட்ட தானே நான் லட்சியம் வச்சிருக்கேன்னா, அப்படி பொதுவா நினைக்கக்கூடாது. ஏன்னா இது பேருபதேசம். அதுவும் வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற உபதேசம். அதனால இந்த இடத்துல ஆண்டவர்ன்னு சொல்லும்போது, அது அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை தான் குறிக்கும். லட்சியம் வைக்க வேண்டியது. முன் சொன்ன ஏகதேச சித்தி கற்பனை என்கின்றது வாசகப்பெரு விண்ணப்பத்தாலும், இயல் வேத ஆகமங்கள், புராணங்கள் என்ற அருள் விளக்க மாலை பாசுரத்தாலும் உணர்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா, அருட்பாவுல 623வது பாடலவே பாருங்க அப்படின்னு சொல்றாரு. நான் அதுல ஒரு சில விஷயம் சொல்லியிருக்கிறேன். அத தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி என்ன 623வது பாடல்ல என்ன இருக்குது? 6ஆம் திருமுறையில பக்கம் 153 6, 2, 3ல என்ன பாடல் இருக்குது? இயல், வேத ஆகமங்கள், புராணங்கள், இதிகாசம் இவை முதலாம் இந்திரிய ஜாலங்கள் கடையாய் உரைப்பார். மயல் ஒரு நூல் மாத்திரம்தான் ஜாலமென அறிந்தார். மகனே! நூல் அனைத்தும் ஜாலமென அறிக. செயல் அனைத்தும் அருள் ஒளியால் காண்க என எனக்கு திருவுளம் பற்றிய ஞான தேசிக மணியே! அயலறியா அறிவுடையார் எல்லாரும் போற்ற ஆடுகின்ற அரசே என் அலங்கல் அணிந்தது. இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளலாருக்கு என்ன சொன்னாராம்? அப்பா எல்லாமே பொய்யி. ஜாலம்னாக்க பொய்யி. எது? வேத ஆகமங்கள் பொய்ன்னு சொல்றாரு. புராணங்கள் எல்லாம் பொய்யின்றாரு. இதிகாசம் எல்லாம் பொய்யின்றாரு. இதேத்தான் திருவள்ளுவரும் பஞ்சரத்தினத்துல சொல்லியிருக்கிறாரு. இதேத்தான் அகஸ்திய முனிவரும் சொல்லியிருக்கிறாரு. அகஸ்தியர் வேதத்த படிச்சு பாருங்க, எல்லாமே பொய்யின்னு வரும். திருவள்ளுவர் கூட பஞ்சரத்தினத்திலயோ அல்லது ஞான வெட்டி எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, அதுலயும்
இதெல்லாம் பொய்க்கதை படிக்கும் அவர் போகும் வழி நீக்கேன்னுவாரு. எல்லாம் இந்த புராண கதைங்கள எல்லாம் கேட்டுக்கிட்டு உட்கார்ந்திருக்காதீங்க. விஷயத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்றாரு. இதுல இந்த பாடலை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறாரு. ஓகே. அதுபோல 7, 3, 6 என்ற பாடல்கள்லயும் நீங்க போய் பாருங்க. அதுலயும் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னாக்க, அதான் சற்று முன்பு நான் கொடுத்த பாடல் அது. அ "சாதியை நீள் சமயத்தை." அப்புறம் 6, 7, 8 6, 7, 8லயும் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கன்னா, "திருத்தக வேதாந்தமோடு சித்தாந்தம் முதலாம்." பாடல் நம்பர் 6, 7, 8 பக்கம் 165. "திருத்தகு வேதாந்தமோடு சித்தாந்தம் முதலாம் திகழ்கின்ற அந்தமெல்லாம் தேடியும் கண்டறியா ஒருத்தனை." பாருங்க. மொத்தம் எத்தன அந்தம்? 6 அந்தம். அதுல சித்தாந்தம் முதலாம் திகழ்கின்ற அந்தம் எல்லாம். சித்தாந்தம், வேதாந்தம், போதாந்தம், யோகாந்தம், கலாந்தம், நாதாந்தம். இந்த 6 அந்தத்திலெல்லாம் உள்ளொளி தேடியும் கண்டறியா ஒருத்தனை. அப்ப ஏற்கனவே முதல்ல இறைவன் பூட்டு போட்டுக்கிட்டாருன்னு சொன்னார் இல்லையா? யாருக்கும் தெரியாம மறைத்துக் கொண்டாருன்னு சொல்றார் இல்லையா? அப்ப உலகத்துல உள்ள வாசிகள் எல்லாம் தேடி இருக்கிறாங்க. யார் இறைவன்? யார் இறைவன்? இறைவனை தேடி தேடி போயிருக்கிறாங்க. ஆனா தேடியும் கண்டறியா ஒருத்தனைன்னு சொல்றாரு. இந்த அருட்பெருஞ்சோதியை யாரும் கண்டபாடு இல்லை. உள்ளொளியை, உள் ஒளிர்க்குள் ஒளிக்குள் ஒளியை, உள்ளொளிக்குள் ஒளியை, உள்ளபடி உள்ளவனை, உடைய பெருந்தகையை, நிறுத்தனை மெய்ப்பொருளான நின்மலனை, சிவனை. இந்த இடத்துல அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரையும் சிவனை அப்படின்னு சொல்றாரு. நித்தியனை, சத்தியனை, ஒன்று அநித்தியம், இன்னொன்னு நித்தியம். அதனால இங்க சொல்லுகின்ற சிவன்னாக்க எல்லாம் ஒன்றுன்னு சில பேர் கருத்து எடுத்துக்கொள்வாங்க. இந்த சிவன் வந்து வேறு. நிலைகள்ல வந்து வேறுபட்ட சிவன். நித்தியன், சத்தியனை, நிர்குணனை, எனது கருத்தனை, சிற்றபையோங்கும் கடவுளை, என் கண்ணால் கண்டு கொண்டேன், கனிந்து கொண்டேன், கலந்து கொண்டேன். அப்படின்ற பாடலை வந்து பெருமான் இந்த 6, 7, 8ல வந்து சொல்வதிலிருந்து, ஏன் லட்சியம் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்றதுக்கு, 6 அந்தத்திலயும் வந்து வேண்டாம் அப்படின்றாரு. அப்ப இதுலருந்து என்ன தெரியுதுன்னாக்க, இது வந்து சமய மதங்கள் கடந்தது. அதுதான் அகவல்ல கூட சாதியும், மதமும், சமயமும் காணா ஆதி அனாதியாம் அருட்பெரும் ஜோதின்னு சொன்னாரு. இப்படி இப்படி எல்லா பாடலையும் ஒன்று குமித்து, கோர்வைப்படுத்தி சிந்திக்கும்போது தான் அதனுடைய உண்மை தெரியும். அகவல்லியே நிறைய இடத்துல வந்து இத வந்து சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் சிறுநெறிக்குட்பட்டது அப்படின்றது. அப்ப சன்மார்க்கம் என்பது காலத்தால் வந்து நமக்கு வழங்கப்பட்ட ஒரு பேருண்மை இது. அதுதான் பேருபதேசம்னு சொன்னாரு. அதனால முன் சொன்ன ஏகதேச சித்தி கற்பனை என்கின்றது வாசகப் பெரு விண்ணப்பத்தாலும் இயல் வேத ஆகமங்கள் புராணங்கள் என்ற அருள் விளக்க மாலை அதைத்தான் சற்று முன்பு நான் உங்களுக்கு அந்த நம்பர் கொடுத்தேன் 6, 2, 3ல போய் படிச்சு பாருங்க. மேலும் அதில் கண்ட குறிப்பையும் தெரிந்து கொள்ளுங்கள். அந்த பாடல்ல சொன்ன குறிப்பெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கங்க. அதுல என்ன நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இன்னொரு விஷயத்துக்கு போறாரு. இதுபோல் வியாக்கரணம், தொல்காப்பியம், பாணியம் முதலியவைகளில் சொல்லியிருக்கின்ற இலக்கணங்கள் குற்றமே. அதாவது சில நூல்கள், வியாக்கரணம் என்ற ஒரு நூல், தொல்காப்பியம் தொல்காப்பியம் என்றெல்லாம் தொன்மையான நூல்கள். தொல்காப்பியர் இயங்கிய நூல்கள். பாணினியம் முதலியவைகள் சொல்லியிருக்கின்ற இலக்கணங்கள் குற்றமே. எவ்வாறெனில் 90, 900 என்கின்ற கணிதத்தின் உண்மையை நான் சொன்ன பிறகு தெரிந்து கொண்டீர்களா அல்லவா? இப்படியே 1, 2 முதல் 100 முதலான இலக்கணங்களும் உகர இறுதி வருவானேன். ஒருவாறு சித்தர்கள் காரணப் பெயரால் இட்டிருக்கிறார்கள். தொல் என்பதற்கு 100, 90 என்றும், 1000, 900, 90 என்றும் மருவியது. இதற்கு 10 இடத்தில் ஓரிடம் குறைந்தது முன் 1000 என்றும், 1 குறைந்த 10 என்றும் ஒருவாறு கொள்க. இப்படி நான் சொன்னது போல் சொன்னால் சிறு குழந்தைகள் கூட அறிந்து கொள்ளலாம். இந்த 900 90 90ன்றிருக்கும் 900 என்பதற்கும் இதுலலாம் சில இலக்கண பிழைகள்லாம் இருக்குதுன்னு சொல்ல வராரு. இதுல 10ல 1 குறைஞ்சதுன்னா 9ன்னு தெரிஞ்சு போயிரும். 100ல 10 குறைஞ்சதுன்னா 90ன்னு நமக்கு தெரிஞ்சு போயிரும்.
1000த்துல 100 குறைஞ்சதுனாக்கா 90 என்று சொல்லிரும். அப்ப 9,000ன்ற அந்த சொல் வந்து வராது. அப்படின்றதுனால, இப்படி சில சின்ன குறைபாடுகள வந்து சுட்டிக்காட்டியிருக்காரு. இதை முடித்துட்டு கடைசியா இன்னொன்னு சொல்லுவாரு. இதுபோல் சைவம், வைணவம் முதலிய சமயங்களிலும், வேதாந்தம், சித்தாந்தம் முதலிய மதங்களிலும் லட்சியம் வைக்க வேண்டாம். இப்ப சைவம் என்பது உங்களுக்கு தெரியும். சைவ சமயம் என்பது யாரை மையமாக கொண்டு வணங்குகின்றது? சைவம். சிவனை வந்து கொண்டு சைவ சமயம் என்பது 6 சைவ மதங்கள் 6 இத கொண்டது. அதாவது கணபத்தியம் ஒன்று, சாக்தம் ஒன்று, அ முருகனை வழிபடுகின்ற ஒன்று, கௌமாரம் சூரியனை வழிபடுகின்ற ஒன்று, நாராயணனை வழிபடுகின்ற ஒன்று. இப்படி 6 வழிபாட்டு முறைகளுக்கு தான் சைவ சமயம் அப்படின்னு சொல்லுவாங்க. வைணவம் அது மகாவிஷ்ணுவை நாராயணனை மையமாக கொண்டு வழிபடுகின்ற வைணவர்கள். இப்படி முதலிய சமயங்களிலும் வேதாந்தம், சித்தாந்தம் முதலிய மதங்கள். இத தான் 6 அந்தங்கள் சற்று முன்பு சொன்னேன் இல்லையா? சித்தாந்தம், வேதாந்தம், போதாந்தம், யோகாந்தம், கலாந்தம், நாதாந்தம். இதெல்லாம் மதங்கள் அப்படின்னு குறிப்பிடுறாரு. இந்த மதங்களில் லட்சியம் வைக்க வேண்டாம்ன்றாரு. சரிங்களா? அவற்றில் தெய்வத்தைப் பற்றி குழுவுக்குறியாக குறித்திருக்கின்றதே அன்றி புறங்கவிய சொல்லவில்லை. ஓப்பனா வெளிப்படையாக கடவுள் இப்படிதான் இருக்கிறாரு, அப்படி சொல்லல அப்படின்னு சொல்றாரு. ஒரு குழுவுக்கு, ஒரு இனத்துக்கு, ஒரு ஒரு இனத்துக்கு சொல்வது போல, ஒரு ஜாதிக்கு சொல்வது போல சொல்லி வச்சிருக்கிறாங்க ஒழிய, புற கவிய அதனுடைய உண்மை பொருளை உள்ளவாறு சொல்லவில்லை அப்படின்னு. அவ்வாறு ஆனால் நமக்கு காலம் இல்லை. இப்ப ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு காலகட்டங்கள் வந்து இருக்கும். அந்தந்த காலகட்டத்துக்கு உள்ள வழிபாட்டு முறைகளை கடைப்பிடிச்சு செஞ்சா, அதுக்கு வந்து அவங்க அந்த அருளை பெற்று உய்யலாம். ஆனால் இங்க என்ன சொல்றாரு, நமக்கு இப்ப காலம் இல்லை. அதை பயிலுவோமேயானால் நமக்கு காலம் இல்லை. ஏன்னா, இப்ப காலம் வந்து மாறுச்சு. அததான் அகவல்ல ஒரு வரி இருக்கும். "காலமும் நியதியும் காட்டி எவ்வுயிரையும் ஆளுறக் காக்கும் அருட்பெரும் ஜோதி." கால நியதி தத்துவம் வந்து நமக்கு தெரியும். எந்த காலகட்டத்தில எந்த அருளைக் கொண்டு உய்யணும் அப்படின்னு காலம் வந்து நமக்கு கற்பிக்குது. அதனால தான் இப்ப வந்து சன்மார்க்கம் வந்து இந்த பூமியில வந்து விளங்க ஆரம்பிச்சிருக்குது. வள்ளலாருக்கு பிற்பாடு. அப்ப அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை அருளைக் கொண்டு உய்யணும் என்பது நமக்கு கற்பிக்கின்ற ஒன்று. அதுதான் நமக்கு வந்து காலம் இல்லை. இப்ப பழைய பழைய வாசி பயிற்சிலாம் செஞ்சு ஏறுறதுக்கு அதுக்குரிய காலம் இல்லை இது. அதனால அவற்றில் லட்சியம் வைக்க வேண்டாம்ட்டாரு. இருந்தாலும் இந்த மாரி விஷயங்கள்லாம் பல பேருக்கு தெரியாம அவங்கவங்க வாசி பயிற்சியும் பத்தி பேசிட்டு இருப்பாங்க. நெறைய குருமார்கள் வந்து சித்தாந்த நெறிய கொண்டாந்து சன்மார்க்கத்துக்குள்ள திணிச்சு, வள்ளலார் இப்படித்தான் போனாரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் இவங்க ஒரு பொது கதைய சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா வள்ளலார் என்ன சொன்னாங்க, "அப்பா அதெல்லாம் வேண்டாம் நமக்கு இனி. காலம் இல்ல. நீ அதெல்லாம் செஞ்சுகிட்டு இருக்காத. இப்ப உள்ள காலத்துக்கு ஏற்ற மாரி இந்த நிலையை அடைவதற்குரிய உயர்ந்த நிலையை அடைவதற்கு இதுவரைக்கும் யாரும் போகாத இடம், யாரும் செல்லாத இடம், யாருக்கும் புலப்படாத இடத்துக்கு செல்வதற்குரிய காலம் தான் இப்ப உள்ள காலம். அதுக்கு நீ வந்து இது பண்றீங்க." இப்ப புறநடையிலே எடுத்துக்குமே, உலக நடை எடுத்துக்குவோம். இன்னைக்கு எல்லா மயமும் பாருங்க டிஜிட்டல் உலகமாக மாறிக்கொண்டு வருது. எல்லாமே ஆன்லைன் சிஸ்டத்துல வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லாம் ஹேண்ட்ஃபோனுக்குள்ளேயே எல்லாமே அடக்கம் ஆகுது. இது ஒரு பெரிய புரட்சி இல்லையா? 5G சிஸ்டம் வந்தோனே இன்னும் எவ்வளோ மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டு வருது. கால மாற்றம். இதை நம்ம ஏற்றுக்கொள்றோம் தானே! இந்த காலத்தோடு ஒட்டி நம்ம போகணும் இல்லையா? பேங்க் போகாமயே வீட்ல இருந்தே ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்றோம் இல்லையா? எவ்வளோ பெரிய 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 இதெல்லாம் வேலைகள்லாம் வீட்டில இருந்தே செய்கின்ற மறு காலமாக இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி கால தத்துவத்துல மாற்றும்போது, ஆன்மீகத்திலும் இந்த மாற்றம் வந்துருச்சு அப்படின்றது நமக்கு தெரியணும். பழசையே நம்ம புடிச்சுக்கிட்டு தொன்மை, தொன்மை, தொன்மைன்னுட்டு இருந்தாக்கா, நம்ம எந்த காலத்துல உய்யறது? அதனால தான் வள்ளல் இப்ப சொல்றாரு, "நீங்க லட்சியம் வைக்காதீங்க. இவ்வளவு நேரம் வச்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் போதும். இப்ப புதுமையாக உள்ளது ஒண்ணு தெரிந்து கொள்ளுங்க." அப்படின்றாரு. அப்ப இதெல்லாம் யார் எடுத்து சொல்றது? இந்த குருமார்கள் ஒழுங்கா நல்லா படிச்சுட்டு, இந்த புதுமைய மக்களுக்கு எடுத்து சொல்லணும். இந்த கோவில்களெல்லாம் அதெல்லாம் சொன்னா இன்னைக்கு கோவில்லாம் என்ன பண்றது? உள்ளுக்கு வச்சிருக்க சாமிய என்ன பண்றதுன்னு ஒரு கேள்விக்குறி வந்துரும். இதனால சொல்லாம கொள்ளாம அப்படியே இருப்பாங்க. நம்ப படிச்சுக்கிட்டு, தெரிஞ்சுக்கிட்டு போறவங்க தான் இந்த சன்மார்க்கம் வந்து அவங்களுக்கு விளங்கும்.
ஏன்னா பெருமானே இங்க அவற்றில் லட்சியம் வைக்க வேண்டாம்னு சொல்றாரு. ஏனெனில் அவைகளில் சமய மதங்களிலும் அற்ப பிரயோஜனம் பெற்றுக் கொள்ளக்கூடுமே அல்லாது, ஒப்பற்ற பெரிய வாழ்வாக இயற்கை உண்மை என்னும் ஆன்ம அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு முடியாது. கரெக்ட்டா சொல்றாருங்க. சமய மதங்களிலும் அற்ப பிரயோஜனம். லாபம் இல்லன்னு சொல்ல வரல. லாபம்லாம் இருக்குது. அது அற்ப பிரயோஜனம் சொல்றாரு. சிறிய நன்மைகள் தான்றாரு. பெரிய நன்மை கிடையாது. சின்ன இன்பம் தானே ஒழிய பெரிய இன்பம் கிடையாது. சொற்ப அறிவு தானே ஒழிய எல்லாம் பெற்ற அறிவு கிடையாது. அப்படின்னு சொல்றாரு. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அந்த வாழ்க்கை இருக்குமே ஒழிய, அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கை இருக்காது. மாண்டு போவாங்கன்னு சொல்றாரு. அதனால தான் இத வந்து மொத்தத்துல என்ன சொன்னாரு, அற்ப பிரயோஜனம் சொன்னாரு. பிரயோஜனம்னா லாபம். எல்லாமே சின்ன சின்ன லாபம். பெரிய லாபம் வந்து உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது வந்து நிலைக்குமானாலும் நிலைக்காது. ஒப்பற்ற பெரிய வாழ்வாகிய இயற்கை உண்மை என்னும் ஆன்ம அனுபவம்ன்றது. ஒப்பற்ற அதை மற்ற வாழ்க்கையோடு ஒப்பிட முடியாது. அதான் ஒப்பற்றன்னு சொன்னாரு. பெரிய வாழ்வு. பெரிய வாழ்வுன்னா, அது மரணம் இல்லாத வாழ்வு தான் பெரிய வாழ்வுன்றது. மத்ததெல்லாம் குறுகிய வாழ்வு. இப்ப நம்ம இந்த பூமியிலலாம் ரொம்ப குறுகிய வாழ்வு. பொறந்தோனே செத்து போறது எத்தனையோ பிள்ளைங்க இருக்குது. பொறந்து வளரும்போது செத்து போற பிள்ளைங்களும் நெறையா இருக்குது. அப்புறம் 30 வயசுல இறக்கிறவங்களும் இருக்கிறாங்க. 40 வயசுல இருக்கிறவங்க இருக்கிறாங்க. 50ல இருக்கிறவங்க இருக்காங்க. எல்லா வயது காலகட்டத்திலும் இறப்பு இருந்துகிட்டே தான் இருக்குது. அப்படியே இறப்பு இல்லைனாலும் நோய்வாய்ப்பட்டு கொண்டு இருப்பாங்க. இந்த வாழ்க்கைன்னா இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? துன்பப்பட்டு இருக்கிறது ஒரு வாழ்க்கையா? இல்ல மரணம் வருகின்ற ஒரு வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையா? அதுக்கு தான் வாழ்க்கைன்னு பேரா? அததான் அகஸ்திய முனிவர் சொன்னாரு. "வாழ்வதுதான் பேரின்ப வாழ்வே வாழ்வு. வையகத்து வாழ்க்கையெல்லாம் மசகமாகும்னாரு." வள்ளலார் என்ன சொல்றாரு? அவரும் வந்து அ வாழ்க்கைய பற்றிலாம் சொல்லியிருக்கிறார். எது வாழ்க்கை, எது மற்றதெல்லாம் வாழ்க்கை இல்லன்னு. "வையகத்தீர் வானகத்தீர் மத்தகத்தினுமது வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கை என மதித்து மயங்காதீர்னாரு." சுப்பிரமணியரும் அததான் சொல்றாரு. "வெளி உடம்பு பெற்று வாழ்கின்ற வாழ்க்கை தான் வாழ்க்கைன்னு" அவரு சொல்லுவாரு. திருவள்ளுவர் என்ன "ஒருபொழுதும் வாழ்வது அறியா கருதுபவர் கோடியும் அல்ல பலன்னுவாரு." அப்ப உண்மையிலே வாழ்க்கைன்னா என்னான்னு சிந்திக்கணும் இல்லையா? எது வாழ்க்கை? ஏன் நம்மளெல்லாம் செத்தவர்கள் லிஸ்ட்ல வள்ளுவர் வைத்தாரு? "வையத்து வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்னு" சொன்னாரு. ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும்னு ஏன் வள்ளலார் சொன்னாரு? இப்படி எல்லாரும் பூலோகவாசிகளை செத்தவனேனே தான் நமக்கு முத்திரை குத்தி வச்சிருக்கிறாங்கன்னும்போது, சிந்திக்க வேண்டும் இல்லையா? ஆக, நமக்கு வந்து ஆன்ம அனுபவம் பெற்று, ஆன்ம வாழ்க்கை பெற வேண்டும் என்பதற்கு தான், சின்ன சின்ன லட்சியம், சின்ன சின்னதுலலாம் நீ வைக்காத. அது சித்தர்களுடைய வாழ்க்கையை உட்பட்டு சொல்றாரு. அதுவும் அந்த வாழ்க்கையும் வேண்டாம். அதெல்லாம் நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது என்று வள்ளல் பெருமான் சொல்றாரு. அதுக்கு எத்தன அறிவு வேண்டும் தெரியுங்களா? 12 அறிவு வேணும் இவருடைய கருத்தை வந்து ஏற்றுக்கொள்வதற்கு 12 அறிவு உள்ளவங்களுக்கு தான் இது புரியும். அவர் ஏன் இத சொல்றாருன்னு. இந்த ஞானம் எல்லாம் 12 அறிவிலிருந்து தொகுக்கப்பட்ட அறிவு நூல். சித்தாந்தம் எல்லாம் 10 அறிவுக்கு உட்பட்டு தொகுக்கப்பட்ட நூல்கள். ஏனெனில் நமக்கு காலம் இல்லை அப்படின்னு மறுபடியும் சொல்றாரு. ஆக மேலும் இவைகளுக்கெல்லாம் சாட்சியாக நானே இருக்கின்றேன். வேற யார சாட்சிக்கு நம்ம கூப்பிட முடியும்? பார்க்க முடியும்? வள்ளல் பெருமான் ஒருவர் தான் இதுக்கு வந்து சாட்சியாக இருக்கின்றார். வேற யாரையும் நம்ம சாட்சி கொண்டு வர முடியாது. அவர் நானே சாட்சியா இருக்கிறேன்னாக்கா, அப்ப இது வந்து இதுல சித்தாந்தத்தில் பதிகள் பல கோடின்னு சொன்னவரு, வேதாந்தத்தில் பதிகள் பல கோடின்னு சொன்னவரு, நாதாந்தத்தில் பல பதிகள் பல கோடின்னு சொன்னவரு, யோகாந்தம், கலாந்தத்தெல்லாம் பதிகள் பல கோடின்னு சொன்னவரு, இதுக்கெல்லாம் நானே சாட்சியாக இருக்கின்றேன்னு ஏன் இவர மட்டும் சொல்லணும்? அப்ப என்னமோ விஷயம் இருக்கு இல்லையா? முற்றிலும் அவங்களுக்கு அப்பாற்பட்ட வாழ்வுதான் அதுதான் ஒப்பற்றன்னு சொன்னாரு. ஒப்பற்ற பெரிய வாழ்வாகிய இயற்கை உண்மைன்னு சொன்னாரு. என்னும் ஆன்ம அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு முடியாது. மற்றவங்களாம் முடியாதுன்னு. ஏன்னா நமக்கு காலம் இல்லைன்னு சொன்னாரு. மேலும் இவைகளுக்கெல்லாம் நானே சாட்சியாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்றாரு.
நான் முதலில் சைவ சமயத்தில் லட்சியம் வைத்துக் கொண்டிருந்தது இவ்வளவு என்று அளவு சொல்ல முடியாதென்றார். வள்ளல் பெருமானுக்கு 9 வயசுலயே இறைவன் வந்து, "அப்பா நீ என்னை பாடு" அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அறிவு குடுத்திருக்கிறார். 12 ஆண்டுகள் தவம் செய்து பாடக்கூடிய ஒரு பாட்டை 9 வயசுல வள்ளல் பெருமான் என்ன பெரிய தவமா பண்ணாரு? ஒண்ணும் இல்ல. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஆஃபர் குடுக்குறாரு. வச்சுக்கப்பா அறிவ. அறிவ கொண்டு நீ பாடு" அப்படின்னு. அவரு என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் வந்து அருட்பெருஞ்சோதின்னு நெனைச்சு, இந்த சமய தெய்வங்கள் எல்லாம் பாடிட்டு போயிட்டாரு. அது பாடும்போதும் அவர் வந்து நிறுத்தினாரான்னா, இறைவன் வந்து நிறுத்தல. பரவால்ல பாடிட்டு போட்டும் அப்டின்ட்டு விட்டுட்டாரு. அப்புறம் தான் அவருக்கு வந்து நிலை வந்து மாறி இன்னொரு உலகத்தை வந்து காட்டினாரு. அந்த பூட்டியிருந்த உலகம்னு சொன்னோம் இல்லையா? ஆதியில பூட்டினார்ன்னு, அந்த பூட்ட தெறந்து விட்டார். "இன்னொரு உலகத்த நீ பாரு" அப்டின்னு. அதுக்கப்புறம் தான் அந்த 6ஆம் திருமுறைய வந்து எழுதினாரு. அப்ப 1 டூ 5 திருமுறை எழுதினவரும் அவர்தான். அதுல சமய தெய்வங்களை எல்லாம் பெருமைப்படுத்தி பாடியதும் அவர்தான். 6ஆம் திருமுறைய அதெல்லாம் வேண்டாம்னு ஒரேடியா அடித்ததும் அவர்தான். மண்ணோட மண்ணா எல்லாம் அழிந்து போகட்டும்னு சாபம் விட்டவரும் அவர்தான். அங்கிட்டு பாடிட்டு, இங்கிட்டு சாபம் விட்டுருக்கிறாரு. இது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன் ஒரு மனிதன் இங்கிட்டு இப்படி பாடிட்டு, அங்கிட்டு அப்படி பாடியிருக்காருன்னு சிந்தித்தால் தெரியும். அப்ப அது அவருக்கு பதில் சொல்றாரு பாருங்க. நான் முதலில் சைவ சமயத்தில் லட்சியம் வைத்துக் கொண்டிருந்தது இவ்வளவு என்று அளவு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து பக்தி இருந்தது. ஏன்னா சைவ சமயத்திலேருந்து வந்தவர் தானே! அவரும் வந்து சின்ன பிள்ளையிலேயே வந்து என்ன சொல்லிக் குடுத்தோம்? அருட்பெருஞ்சோதியா சொல்லிக் குடுத்துருப்பாங்க? இல்ல. சமய தெய்வங்கள தானே அவங்களுக்கு சொல்லிக் குடுத்துருப்பாங்க. மேலும் அவரோட அண்ணாரே வந்து சமய சொற்பொழிவாளர் வேற. அப்ப என்ன சொற்பொழிவு கேட்டிருப்பாரு? எதுல பக்தி வந்திருக்கும்? அதனால தான் அந்த சைவ சமயத்தில் லட்சியம் வைத்துக் கொண்டது இவ்வளவு என்று அளவு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு முழுமையான பக்தி, நம்பிக்கை. அது பட்டணத்து சுவாமிகளுக்கும், வேலாயுத முதலியாருக்கும், இன்னும் சிலருக்கும் தெரியும்ன்றாரு. எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லல அவரு. பட்டணத்து சுவாமிகள்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு வந்து தெரியும். வேலாயுத முதலியார்ன்னு சொல்லி அவருக்கு ரொம்ப அணுக்கத் தொண்டராக இருந்தவரு. அவருக்கும் தெரியும். இன்னும் கொஞ்சம் பேத்துக்கு தெரியும்னு சொல்றாரு. இன்னும் சிலருக்கும் பேர் சொல்லல. இன்னும் சிலருக்கும் தெரியும். நான் சைவ சமயத்தில எவ்வளோ ஈடுபாடு கொண்டிருக்கேன்னு அவங்களுக்கெல்லாம் தெரியும்ல. அந்த லட்சியம் இப்போது எப்படி போய்விட்டது பார்த்தீர்களான்றாரு. லட்சியம் போயிடுச்சுன்றாரு. இது வந்து சிந்திக்க வேண்டிய இந்த லட்சியம் இப்போதுன்றாரு. அப்போது வேற, இப்போது வேற. அந்த லட்சியம் இப்போது எப்படி போய்விட்டது பார்த்தீர்களா? அப்படி லட்சியம் வைத்ததற்கு சாட்சி வேற வேண்டியதில்லை. அதுக்கு சாட்சி வேணும்னு நீங்க நினைத்தீங்கனாக்க, நான் சொல்லி இருக்கின்ற திருவருட்பாவில் அடங்கி இருக்கின்ற தோத்திரங்களே போதும்ன்றாரு. 1 டூ 5 திருமுறைங்க. அதுக்கு பேரு தான் அருட்பா. இன்னைக்கு மொத்தமா நம்ம எல்லாம் அருட்பா, அருட்பான்றோம். இதுக்கு வந்து அருட்பா இல்ல. 6ஆம் திருமுறை வந்து அருட்பான்னு வராது. அது சமரச சன்மார்க்க சத்திய வேத நூல்னு வரும். இங்கே நான் சொல்லி இருக்கின்ற திருவருட்பாவில் அடங்கி இருக்கின்ற தோத்திரங்களே போதும்ன்றார். 5 திருமுறைகளை சொல்றாரு. அந்த தோத்திரங்களையும் மற்றவருடைய தோத்திரங்களையும் சபைக்கு கொண்டு வந்தால், அவைகளே சாட்சி சொல்லிவிடும். இதற்கு முன்பு மகான்கள் எல்லாம் சைவ சித்தாந்தத்தில இறைவனை போற்றி பாடியிருக்கிறாங்க இல்லையா? நானும் பாடியிருக்கேன் இல்லையா? அப்ப 2யும் கொண்டு வாங்க. 2யும் கொண்டு வந்து பாருங்க. அதில உள்ள இலக்கிய சுவைய பாருங்க. அதில எப்படி நான் எழுதியிருக்கிறேன், என்னுடைய சிறப்பா நான் பாடியிருக்கிறதெல்லாம் நீங்க ஒப்பிட்டு பாருங்க. அது சபைக்கு கொண்டு வந்தால், அவைகள் சாட்சி சொல்லிவிடும். நான் இன்னும் எவ்வளோ சிறப்பா செஞ்சிருக்கேன், எவ்வளோ சிறப்பா என்னோட பாடல் இன்னும் எவ்வளோ சிறப்பா இருக்குன்றத சொல்லிவிடும். ஏன் அவ்வளவு மிகுந்த அழுத்தம் எனக்கு? அழுத்தம்னா பிடிப்பு. அன்னைக்கு நான் ஏன் அவ்வளோ பிடிப்பா அதெல்லாம் எழுதுனேன்? சைவ சித்தாந்தத்தில சமய தெய்வங்கள் எல்லாம் ஏன் எழுதுனேன்னா, அப்போது இருந்ததென்றால், அப்போது எனக்கு அவ்வளவு கொஞ்சம் அற்ப அறிவாக இருந்தது. அப்படின்னு அவரே ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாரு. அப்ப எனக்கு கொஞ்சம் அறிவு தான் இருந்தது அப்படின்றது. இது நடைமுறை வாழ்க்கையில இப்ப நமக்கு கூட சமயத்துல ஒரு எதையாவது ஒண்ணு கும்பிட்டுருப்போம். அது தப்புன்னு, தவறுன்னு தெரிஞ்சோனே இன்னொன்ன வந்து கும்பிடுவோம். இப்ப புலால் சில பேர் சாப்பிட்டுருப்பாங்க. அது தப்பு அ அப்படின்னு தெரிஞ்சோனே, அது வந்து சைவமா சில பேர் மாறிக்கொள்வாங்க. அந்த மாரி ஒன்றை கடைபிடிப்பாங்க. அதை மாற்றிக் கொள்வது தான் மனிதர்களுடைய இயல்பு.
அதுபோல வள்ளல் பெருமானுக்கு வந்து ஒரு ஒரு நிலையில 5 திருமுறைகளை வந்து பாடினாரு. அதுக்கப்புறம் அந்த அறிவு வந்து அந்த பழைய அறிவாக இல்ல, வேறொரு நிலை அறிவாக அது மாறிருச்சு. இந்த 5 திருமுறை எழுதின அறிவையே அற்ப அறிவுன்னு சொல்றாரு. அப்ப அத விட இன்னும் பெரிய அறிவு ஒண்ணு இருக்குன்னு தானே அர்த்தம்? அதனால தான் அடுத்த பாறால பாருங்க சொல்றாரு, இப்போது இந்த காலம் எப்ப அப்படின்னுலாம் சிந்திக்கணும். 1871 அதுக்கு முதல்ல எழுதினதெல்லாம் 5 திருமுறைகள். இந்த 1871ல வள்ளல் பெருமானுக்கு ஒரு புதிய அனுபவம் ஏற்படுகின்றது. அததான் இங்க அழகா சொல்றாரு பாருங்க. இப்போது ஆண்டவர் என்னை ஏறா நிலைமிசை ஏற்றியிருக்கின்றார். நல்லா கவனிங்க. இத அடிக்கடி படிங்க. இப்போது ஆண்டவர் என்னை ஏறாத நிலை. முதல்ல பூட்டு போட்டுட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? ஒரு வெளியே ஒரு உலகத்தை. அந்த வெளிக்குள்ள இறைவன் ஏற்றுகின்றார். அதான் ஏறாத நிலை மேல். இததான் செப்பாத மேல்நிலை மேல் சுத்த சிவ மார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்தியிடல் வேண்டும் அப்படின்னு சொல்லுவாரு. நெறைய பாடல்கள் வந்து இதுக்கு முன்ன யாரும் ஏறல. அது மாரி 591வது பாடல்ல கூட அ இந்த மாரி ஒரு இது இருக்கும். அதாவது ஏறாத செப்பாத மேல்நிலை, ஏறாத நிலை அப்படின்றதெல்லாம் ஒரு பாடல் வந்து 591ல வந்து பெருமான் வந்து பாடியிருக்காரு. அதாவது எண்ணாத மந்திரமே. பக்கம் 146 591வது பாடல்ல, எண்ணாத மந்திரமே எழுதாத மறையே ஏறாத மேல்நிலை நின்று இறங்காத நிறைவேன்வர். நின்று இறங்காது. மத்ததெல்லாம் நின்று இறங்கும். திருப்பி கீழ வரணும். ஆனா இது நின்று இறங்காத நிலைன்னு சொல்லுவாரு. இதத்தான் ஏறா நிலை மேல் ஏற்றியிருக்கின்றார். எல்லாவற்றையும் விட்டு விட்டதனால் வந்த லாபம் இது. அப்ப ஒரு காலகட்டத்தில அவருக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. அருட்பெருஞ்சோதிய பற்றி தெரிந்து கொண்டார். அதை தெரிந்து கொண்ட பிறகு மத்ததெல்லாம் விட்டு விட்டார். அதுதான் எல்லாவற்றையும் விட்டு விட்டதனால் வந்த லாபம் இதுன்றாரு. ஆதலால் நீங்களும் விட்டு விட்டீர்களா? ஆனால் என்னைப்போல் பெரிய லாபத்தை பெறுவீர்கள். அப்ப நமக்கு என்ன அட்வைஸ் பண்றாரு? நீ சிறு நெறிகள் எல்லாம் கருத்து வச்சிட்டு இருக்க. அற்ப லாபத்துல உள்ளது நீ முயற்சி பண்ண வேணாம். பெரிய லாபத்துக்கு நீ முயற்சி பண்ணு. என்னைப் போல் நீங்களும் விட்டு விட்டீர்களானால் அப்படின்னும்போது வள்ளலார் வந்து 1-5ல கருத்து வைக்க சொல்லல நமக்கு. ஆனா இன்னைக்கு என்ன சொல்லிட்டுருங்க, 5 படிங்க, 5ல இது பண்ணுங்க, சமயத்துல இருங்க, சமயத்திலிருந்து தான் இதுக்கு போக முடியும்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி இன்னைக்கு இது பண்ணிட்டுங்க. இங்கே வள்ளல் பெருமானுடைய கருத்து என்னன்னாக்க, விட்டு விட்டீர்களானால் எனைப்போல் பெரிய லாபத்தை பெறுவீர்கள்ன்றாரு. அப்ப ஓரிரை கொள்கை எல்லாவற்றையும் தாங்கி இருக்குது. எல்லாம் சக்திகளும் உள்ளடங்கி இருக்கின்ற தெய்வமாக அருட்பெரும் ஜோதி இருக்கின்றார். அதை ஒன்றை நீ பிடித்து அதனுடைய அருளைப் பெற்று உய்தால் போதுமானது. அதுவே உனக்கு மரணமில்லா பெருவாழ்வு கொடுத்துவிடும். மற்ற தெய்வங்கள்லாம் கொடுக்க முடியாது என்பதை தெரிந்ததனால தான் விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. "எனைப்போல் பெரிய லாபத்தை பெறுவீர்." அப்ப வள்ளலார் பெற்ற லாபம் என்னன்னா, பெரிய லாபம். மற்றவர்கள்லாம் பெற்றதுலாம் சிறிய லாபம் தான். இதுவரைக்கும் விடாமல் வைத்துக் கொண்டிருந்தவர்கள் ஏதாவது லாபத்தை பெற்றுக் கொண்டார்களான்னாரு. இதுவரைக்கும் விடாமல் வைத்துக் கொண்டிருந்தவர்கள் ஏதாவது லாபம் அடைந்திருக்கிறார்களா? அப்படின்னாக்க, சைவ சமயத்தின் கொண்டு தவம் செய்தவர்கள் இதுவரையில பெற்றிருக்கிறாங்களா? அப்படின்னு கேட்கிறாரு. அவங்கலாம் பெற்றிருக்கணும் இல்லையா? நான் அடைந்த நிலையை பெற்றிருக்கணும் இல்லையா? அவங்க ஏன் அடையலையே? யாரும் அடைய முடியலையே! அப்ப நீ ஏன் விடாமல் அதை வைத்துக் கொண்டு இருக்கிறீங்க? விட்டுடுங்க அப்படின்றாரு. ஏதாவது லாபத்தை பெற்றுக் கொண்டார்களா? பெற்றுக்கொள்ளவில்லை என்று வள்ளல் பெருமான் சுட்டிக்காட்டுகின்றார். நான் அப்படி அந்த சமயத்தில் வைத்திருந்த லட்சியமே என்னை இந்த நிலையில் தூக்கி விட்டது என்றாலும். ஏன்னா சில பேர் சொல்லலாம், "இல்ல, இல்ல. நீங்க 5 திருமுறையிலிருந்து தான் போயிருக்கிறீங்க. சமய தெய்வங்கள வழிபட்டு தான் போயிருக்கீங்க." அப்படின்னு நீங்க சொல்லக்கூடும், நினைக்கக்கூடும். அதுக்கு இவர் முன்கூட்டியே நமக்கு அப்பயே எழுதிட்டாரு. என்னை நிலையில் தூக்கி விட்டதென்றாலோ, அந்த லட்சியம் தூக்கி விடவில்லை. சைவ சமயத்தில் வச்ச லட்சியம் என்னை தூக்கி விடவில்லை. மாறாக
என்னை இந்த நிலையில் தூக்கிவிட்டது யாதெனில் ரொம்ப தெளிவா சொல்றாரு. அக்காலத்திலேயே எனக்கு தெரிவிக்க வேண்டியதை தெரிவித்தார் என்று வாசகப் பெரு விண்ணப்பத்திலும் எத்தேவிர நின் சாயையாய் பிறரை பார்த்ததே அன்றித் தலைவர் வேறு எண்ணியதுண்டோ? என தேடியதுண்டு நினைதொரு உண்மை என்ற பாடலிலும் இதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க இத போய் பார்க்கலாம். எந்த இடத்துல இந்த பாடல் இருக்குது அப்படின்னு இருக்கு. இப்ப 972 என்ற பாடலுக்குள்ள போனீங்கன்னாக்க, இவர் சொன்ன பாடல் வந்து அங்க இருக்கும். 972ல பிரிவாற்றாமை என்ற ஒரு தலைப்புல போனீங்கன்னாக்க, இந்த பாடல் இருக்கும். தேடியதுண்டு நினைதொரு உண்மை. பக்கம் வந்து 217. தேடியதுண்டு நினைதொரு உண்மை. பாடல் வந்து 972. தேடியதுண்டு நினைதொரு உண்மை தெளிந்திடச் சிறிது நின்னுடனே ஊடியதுண்டு பிறதமை அடுத்தே உரைத்ததும் உவந்ததும் உண்டோ? உரைத்ததும் உவந்ததும் உண்டோன்றாரு. ஆடிய பாதம் அறிய நான் அறியேன் அம்பலத் தருப்பெரும் ஜோதி கூடிய நின்னைப் பிரிகிலேன் பிரியவும் கூசும் என் ஆவேன்னு சொல்றாரு. ஆக இந்த பாடலிலும் பார்த்தாக்க, அவர் வந்து நான் உனது சாயையாக பிறரை பார்த்ததுன்னு சில பாடல்கள்ல வந்து பெருமான் சொல்லியிருக்கிறார். அதுபோல 9, 7, 6ல கூட 9, 7 மாயையால் கலங்கி வருந்திய போதும் வள்ளல் உன் தன்னையே மதித்துன் சாயையாய் பிறரை பார்த்ததே அல்லால் தலைவன் வேறு எண்ணியதுண்டோ? இந்த பாடலையும் நம்ம வந்து பொருளுக்கு வந்து எடுத்துக்கொள்ளலாம். அவரே குறிப்பிட்டிருக்கார். எத்தேவரையும் நின் சாயையாய் பார்த்தது. சாயைன்னா இன்னொரு பார்க்கறது. இப்ப முருகன பார்க்கிறாரு அப்படின்னா, அருட்பெரும் ஜோதியாக பார்க்கிறாரு முருகன். பிள்ளையார பார்க்கிறாருனாக்கா, அருட்பெரும் ஜோதியாக அத பார்க்கிறாரு. இப்படித்தான் பார்த்தனே ஒன்றி, தலைவன் வேறு எண்ணியது உண்டோன்றாரு. வேற தலைவனை நான் நினைத்தது கிடையாது. அப்படின்னு இந்த 2 பாடல்கள்லயும் அவர் வந்து அழகாக சொல்லியிருக்கிறாரு. இன்னும் சில பாடல்கள்லயும் இருக்குது. அத இன்னும் நீங்க எடுத்து பார்க்கணும்னாக்க 3, 5, 9வது பாடல். 9, 7, 7 பாடல். வண்ணம் வேறெனினும் வடிவு வேறெனினும் மன்னிய உண்மை அல்லால் எண்ணியதல்லால் சச்சிதானந்த திரையும் வேறு எண்ணியதுண்டோ? அண்ணல் நீ பாதம் அறிய நான் அறியேன் அஞர் சிறிதும் இன்னமே நின்மேல் ஆணை எந்தனை தெளிவித்து காப்பதும் கடனே. இந்த 976, 977 பாடல்களும் நீங்க அத எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து 360 அந்த பாடலையும் நீங்க எடுத்து பார்க்கலாம். 363 பாடலையும் எடுத்து பார்க்கலாம். 359 பாடல்களையும் நீங்க இந்த வாசகப் பெரு விண்ணப்பத்தில சொல்லியிருக்கிறத நீங்க அந்த பாடலையும் ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளலாம். அப்ப வள்ளலார் சொல்றது எந்த அளவுக்கு வந்து இன்னும் ஊர்ஜிதமா ஆகுது வள்ளல் பெருமானுக்கு ஆதியிலிருந்தே எதுல தொடர்பு இருந்தது அப்படின்னு பார்த்துக் கொள்ளலாம். என தேடியதுண்டு என்னதொரு உண்மை என்னும் தொடக்கமுடைய பதிக்கத்தில் விண்ணப்பித்திருக்கின்றேன் அப்படின்னு நமக்கு சாட்சி கொடுக்கிறார். அந்த பாடலை வந்து சாட்சியாக கொடுக்கிறார். மேலும் அவர் தெரிவித்த உண்மை பெருநெறி ஒழுக்கம் யாதெனில் இறைவன் மேலும் அவர் சொல்றாரு. இந்த அவர் என்பது யாருன்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானுக்கு தெரிவித்தது என்ன? பெருநெறி ஒழுக்கம் யாதெனில் கருணையும் சிவமே பொருளென காட்சியும் பெருக என்றதுதான். இதுக்கு பாடல் சாட்சி 3:6ல போய் பாருங்க. 3:6வது பாடல் அருட்பால வந்து இதுக்கு சாட்சி பாடல் இருக்குது. 136, 135 பாடல்களையும் சாட்சியாக நீங்கள் அதில பார்க்கலாம். கருணையும் சிவமும் பொருளென காட்சியும் பெருக மற்றெல்லாம் மருள் நெறி என நீ எனக்கு அறிவித்த வண்ணம் பெற்றிருக்கின்றேன். அப்படின்ற பாடல் அதுல வந்து இருக்கும் அது. அப்புறம் 135லயும் இருக்கும். 136யும் நீங்க பார்த்து இணைச்சு பார்த்தீங்கன்னாக்கா, வள்ளல் பெருமான் என்ன சொல்லியிருக்கிறார்ன்றது அங்க தெரியும். அந்த பாடல்களையும் இந்த பேருபதேசத்துல வந்து பெருமான் சுட்டிக்காட்டி இருக்கிறதை கவனிக்கத்தக்கது. என்றுதான் என்னை பேரா நிலைமிசை ஏற்றிவிட்டது யாதெனில் தயவு அப்படின்னு சொல்றாரு. தயவு என்னும் கருணை தான் என்னை தூக்கி விட்டது அப்படின்றத இந்த பாடல்ல சொல்றாரு. இதுக்கு சாட்சி பாடல் வேணுமா? 482வது பாடல் எழுதிக்கிங்க. 482வது பாடல போய் பாருங்க.
அதுல கடைசியா அந்த பாடல்ல உள்ள கடைசி 2 வரிய மட்டும் எடுத்துக்கிட்டு நல்லா படிச்சு பாருங்க. வள்ளல் பெருமான் என்ன சொல்றாருன்னு அதுக்கு தெரியும். எதை தவம் செய்றாரு? அந்த ஜீவகாருண்ய தயம் பூமிய விட, வானத்தை விட பெரியதுன்னு சொல்லியிருக்கிறத கவனிக்கத்தக்கது. அடுத்து 32வது பாடலையும் நீங்க பார்க்கலாம். அதுவும் வந்து பதிவிலக்கத்துல வந்து வரும்னு நெனைக்கிறேன். அந்த தவத்தை பற்றி, "தயை வளர் தவமே தவம் வளர் தயையே, தயை வளர் தவம் பரசிவமேன்னு" சொல்லி அந்த பாடல்ல வந்து வந்திருக்கும். அதையும் நீங்க பார்த்துக்கலாம். 6ஆம் திருமுறையில 32வது பாடல். இதெல்லாம் வந்து பார்க்கும்போது, வள்ளலார் வந்து ஆதியிலே இந்த தயவை தான் அவர் வளர்த்துக் கொண்டார். இரக்கத்தை வளர்த்துக் கொண்டதை உறுதிப்படுத்துது. இரக்கம் மூலியமா தான் நான் உயர்ந்த நிலையை அடைந்தேனே ஒழிய, சைவ சமயத்தில் லட்சியம் வைத்தது வந்து நான் அதனால வந்து உயர்ந்த நிலையை என்னை தூக்கி விடல அப்படின்னு அவரே அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து குடுத்திருக்கிறாரு. அந்த தயவுக்கு ஒருமை வர வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஒருமை இருந்தால் தான் தயவு வரும். பெரும் தயவு. நம்பட்ட இருக்கிறது இப்ப சிறுந்தயவு. இப்ப அருட்பெருஞ்சோதியும் நம்மளும் ஒன்றா இருந்தாக்கா, அந்த பெரும் தயவு நம்மகிட்ட இருக்கும். ஆனா நம்ப வேற பொருளாக இருக்கோம். அது வேற பொருளாக இருக்குது. பொருத்தம் இருக்கான்னா, பொருத்தம் இல்ல. அப்ப பொருத்தம் இல்லன்னாக்க, நமக்கு அந்த தயவு வராது. பெரும் கருணை நமக்கு வருமானா? வராது. அதனால தான் தயவை வந்து நீங்க பழகுங்க. கருணைய பழகுங்க. சிறுநெறியைக் கொண்டு பெருங்கருணைய பெற்றுக்கொள்ளலாம் என்று வள்ளல் பெருமான் நமக்கு அந்த வழிபாட்டு முறைய சொல்றாரு. அதான் அந்த தயவுக்கு ஒருமை வர வேண்டும். அந்த ஒருமை இருந்தால் தான் தயவு வரும்ன்றாரு. சின்ன தயவு சொல்லல. பெரும் தயவு. ஒருமை இருக்கணும். தயவு வந்தால் தான் பெரிய நிலை மேல் ஏறலாம். பாருங்க, பெரிய நிலை மேல்ன்னு சொல்றது சமரச சன்மார்க்க வெளியில போய் வாழணும்னா, தயவு இருந்தா தான் போய் வாழ முடியும். தயவு இருந்தா தான் அது நம்மளை ஆட்கொள்ளும். இல்லன்னா ஆட்கொள்ளாது. இப்போது என்னுடைய அறிவு அண்டண்டங்களுக்கு அப்பாலும் கடந்து இருக்கின்றது. அப்ப எந்த அண்டங்களை கடந்துட்டாரு அப்படின்னா, பராபரை அண்டத்தையும் அவர் வந்து கடந்துட்டாரு. பராபரை அண்டத்தை கடந்தால் தான் பெருவெளி இருக்கும். பெரும் சுகவெளிலாம் இருக்குது. அதனால அறிவு அண்டண்டங்களுக்கு அப்பாலும் கடந்திருக்குது. அப்ப 10 அறிவு கொண்டவர்களால் அறிய முடியாதது தான் இந்த வள்ளல் கண்ட அண்டம். அது வந்து 10 அறிவு கொண்டு அறியக்கூடியது பரசிவம். அதாவது பராபரை உலகம். 12 அறிவு இருந்தா தான் இந்த அண்டண்டங்களை எல்லாம் கடந்து இருக்கின்றதுன்னு சொல்லுவாரு. அது அந்த ஒருமையினாலே தான் வந்ததுன்றாரு. ஒருமை இருக்கணும். அதுதான் எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ, இந்த பொருத்தம் உலகில் பிறருக்கு எய்தும் பொருத்தமோன்னு. அப்ப அருட்பெருஞ்சோதி அகமும் அருட்பெருஞ்சோதி, புறமும் அருட்பெருஞ்சோதி, அ அகப்புறமும் அருட்பெருஞ்சோதி, புறப்புறமும் அருட்பெருஞ்சோதி மயமாக இருந்தா தான், நாம் வந்து அந்த உலகத்துக்குரியவர்களாக ஆக முடியும். அந்த ஒருமை இருந்தா தான் அந்த இடத்த அடைய முடியும். நீங்களும் என்னைப் போல் ஒருமையுடன் இருங்கள். அருட்பெரும் ஜோதி அடையணுன்ற அந்த ஒருமையோடு நீங்கள் இருங்கள் அப்படின்னு சொன்னார். என்னிடத்தில் ஒருவன் வசப்படாது முரட்டுத்தனமாய் எப்படி இருந்தாலும், அவனுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு. இப்படி காலம் கடந்து ஒரு உண்மை உலகத்துக்கு வந்து வெளிப்பட்டிருக்குது. அதை வள்ளல் பெருமான் தான் முதல்ல அத அறிந்து இந்த உலகத்துக்கு வந்து சொல்லணும் அப்படின்று அவர் விதிக்கப்பட்டிருக்குது. அதனால இதை வந்து ஒருவன்ட்ட சொன்னாக்க சில பேர் வந்து முரண்படிப்பார்கள். ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தர்க்கம் பண்ணுவார்கள். அதுதான் இங்க சொல்றாரு. என்னிடத்தில் ஒரு வசப்படாத முரட்டுத்தனமா எப்படி இருந்தாலும் அவனுக்கு நல்ல வார்த்தை சொல்லுவேன். அப்ப நம்மளும் அப்படித்தானே செய்யணும். மற்றவங்களுக்கு வந்து சொல்லணும். மிரட்டிச் சொல்வேன். இன்னும் அடுத்த கட்டம் சொல்றாரு. மிரட்டிச் சொல்வேன். தெண்டன் விழுந்து சொல்வேன். கால்ல விழுந்தாவது சொல்வேன். அப்படி ஒரு பாடல் இருக்குது. "சிற்றடியேன் உமது தாழ் வணங்கி சாற்றுகின்றேன். தயவினோடு கேட்பீர்" அப்படின்னும் 1734வது பாடலுக்குள்ள போனீங்கன்னாக்கா, வள்ளல் பெருமான் அந்த பாடலை வந்து அமைத்திருவோம். "கால்ல விழுந்து சொல்றேன். நான் சொல்ற இந்த உண்மையை நீ கேளு. என்னை நீ ஒருவனாக கொள்ளு. என்னால் உனக்கு ஒரு பெரிய நன்மை ஏற்படும். நமது தெய்வமாகிய சுத்த சிவத்தை நீ வணங்கு." அப்படின்லாம் அந்த பாடல்ல வந்திருக்கும். 1734 நீங்கள் தெண்டனிட்டு பாருங்கள். "தெண்டன் விழுந்து சொல்வேன். பொருளைக் கொடுத்து வசப்படுத்துவேன்." இப்ப கிறிஸ்தவர்கள்லாம் எப்படி வந்து பருப்பு, அரிசி, காய்கறிகள்லாம் குடுத்து, சாப்பாட்டுக்கு ஏழ்மையில உள்ளவங்களுக்கு சாப்பாட்டு பொருள்லாம் வாங்கி குடுத்து, அவங்கள அவங்க வசமா ஆக்குறாங்க இல்லையா? எவ்வளோ பேர வசமாக்கிட்டாங்க இல்லையா?
அதுபோல நீங்களும் மற்றவங்களுக்கு வந்து பொருளை கொடுத்து, அவங்களுடைய துன்பத்தை தீர்த்து, அவங்களை வந்து வசப்படுத்தி, அவங்களுக்கு இந்த வழிபாட்டு முறைகளை சொல்லிக் கொடுத்தால், அது பெரிய புண்ணியமாகும். அதான் பொருளை கொடுத்து வசப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லுவாரு. அல்லது ஒண்ணுலயே நமக்கு தோது வரலையா? வாய்ப்பு இல்லையா? ஆண்டவரை நினைத்து, அதாவது அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நினைத்து பிரார்த்தனை செய்வேன்பாரு. அது கூட இறைவன் ஏற்றுக்கொள்றாரு பாருங்க. பிரார்த்தனை மற்ற உயிர்களுக்கெல்லாம் இந்த உண்மை விளங்கணும் அப்படின்றத நீங்க இறைவன்ட்ட வந்து பிரார்த்தனை செய்யுங்க. எல்லாரும் உய்யணும், எல்லாருக்கும் உண்மை புரியணும், எல்லாரும் உன் திருவடியை வணங்கணும் அப்படின்னு பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். இப்படி எந்த விதத்திலேயாவது நல்வழிக்கு வரச் செய்து விடுவேன். அப்படிதான் வள்ளல் பெருமான் சிலர வந்து இழுத்தர்றாரு அவருடைய பக்கம். புரிய வைக்கிறாரு. சிலருக்கு இன்னும் தாமதம். அது எப்ப ஆகும்னு சொல்லல. நீங்களும் எல்லோரும் இப்படியே செய்தல் வேண்டும். இப்ப நமக்கெல்லாம் ஒரு கட்டளையும் போடுறாரு. நீங்களும் இப்படி செய்து கொண்டு இருங்கள். உங்களுக்கு இது வேலை அப்படின்னு சொல்றாரு. அப்ப க வ வ இறைவன் நமக்கு வேலை குடுத்திருக்கிறாரு. நீங்களும் எல்லவரும் இப்படியே செய்தல் வேண்டும். பிறருக்காக பிரார்த்தனைங்க. பிறரை வந்து நம் வசமா ஆக்குங்க. பிறருக்கு போய் சன்மார்க்கத்த எடுத்து போதிங்க. அதுக்கும் பாடல் சாட்சி இருக்குது. எப்பாரும் எப்பதமும் எங்ஙனம் நான் சென்றே எந்தை நினது அருட்புகழை இயம்பியிடல் வேண்டும்னுவாரு. செப்பாத மேல்நிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்தியிடல் வேண்டும் என்று. இந்த வேலையை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். ராத்திரி கூட நான் இல்லாமல் இந்த ஜனங்கள் சன நேரமும் இருக்க மாட்டார்களே என்று என்று ஆண்டவரிடத்தே விண்ணப்பித்துக் கொண்டேன். ஏன்னா வள்ளலார் கூட ஒரு கூட்டம் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் அப்பப்ப துன்பம்னாக்க அவங்ககிட்ட வந்து ஐயா கூட கலந்து பேசுவாங்க. அவர் ஏதாவது விபூதி குடுப்பாரு. ஏதாவது சொல்லி அவங்களுக்கு வந்து மனதை வந்து தேற்றுவாரு. அப்போ ஒரு காட்ஃபாதர் மாரி அவங்க கூட இருந்திருக்கிறாங்க எல்லாம். ஆனா திடீர்னு இல்லாமல் போனா எப்படி இருப்பாங்க எல்லாரும்? அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு இழப்பு மாரி தானே. அதுதான் நான் இல்லாமல் இந்த ஜனங்கள் சன நேரமும் இருக்க மாட்டார்களே என்று ஆண்டவரிடத்தே விண்ணப்பித்துக் கொண்டேன். இது இங்கே இருக்கின்ற ஜனங்கள் மட்டில் மாத்திரம் அல்ல, உலகத்தில் இருக்கின்ற எல்லா ஜனங்களையும் குறித்தே விண்ணப்பித்துக் கொண்டேன். இதுதான் வந்து பொது நலம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம வந்து இதுக்கும் ஒரு பாடல் இருக்குது. 850வது பாடல். கருணை ததும்பி பொது நோக்கும் கண்ணீர் கிடைத்த கண்ணேன்னு. அப்ப எந்த ஒரு வழிபாடும், எந்த ஒரு வேண்டுகோளும் பொதுநலன் கருதி செய்தால் அது இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நாம் இறைவனுடைய அருளை பெறுவதற்கு அது வந்து நமக்கு ஒரு கோலாக அமையும். அதனால தான் இங்க உலகத்தில் இருக்கின்ற எல்லா ஜனங்களையும் குறித்தே விண்ணப்பித்துக் கொண்டேன். இதுக்கு சாட்சி பாடல்கள் வேண்டுமா? 309வது பாடல், 310வது பாடல், 311வது பாடல், 312வது பாடல், 399வது பாடல், 340வது பாடல், 327வது பாடல், 281வது பாடல், 274வது பாடல், அப்புறம் இந்த பாடல்கள் எல்லாம் 209வது பாடல்களும். இதெல்லாம் வந்து வள்ளல் பெருமான் எந்த அளவுக்கு பொதுநலம் கொண்டிருந்தார் என்பதற்கு இந்த பாடல்கள் எல்லாம் சாட்சி சொல்லுது. இங்கே வள்ளலார் உரைநடையிலும் சொல்றாரு, ஜனங்களை குறித்து விண்ணப்பித்துக் கொண்டேன். அதுபோல நம்மளும் ஜனங்களை கொண்டு கருத்தில் கொண்டு விண்ணப்பித்துக் கொள்ள வேண்டும். இது என்ன ஆன்ம ஒழுக்கம். ஆன்ம என்னது ஜீவகாருண்ய ஒழுக்கம் இது. ஆன்ம நிலைப்பாடு. எல்லாரும் ஒரே ஆன்மாக்கள் என்பதனால. ஏன் அப்படி ஆண்டவரிடத்தில் விண்ணப்பித்துக் கொண்டேன் என்றால், கேட்கலாம்ல? எல்லாவரும் சகோதரர்கள் ஆதலாலும் சகோதரர்கள்ன்னு சொல்றாரு. இயற்கை உண்மை ஏக தேசங்கள் ஆதலாலும் நான் அங்கனம் ஆன்ம நேய ஒருமைப்பாட்டுரிமை வைத்துக் கொண்டிருக்கின்றேன்னர். இப்ப ஆன்மா வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய பிரதிநிதி. ஆக அந்த பிரதிநிதியாக நம்ம வந்து இங்க இருக்கும்போது எல்லாமே அருட்பெருஞ்சோதியோருடைய பிள்ளைகள். அதுக்கு வந்து ஆன்ம அடிப்படையில நேயம் இருக்குது, நட்பு இருக்குது, ஒருமை இருக்குது. அதுதான் ஒருமைப்பாட்டு உரிமைன்னு சொல்றது. மனித நேயமெல்லாம் கடந்து ஆன்ம நேயத்துக்கு வந்து வள்ளலார் போறாரு. மனிதர்கள் எல்லாம் ஒன்றே குலம் என்பது போல, இந்த ஆன்மா என்பது எல்லாருக்கும் ஒன்றாக இருப்பதனால, இது அந்த ஒருமைப்பாட்டு உரிமையை வைத்துக்கொண்டு இந்த வேண்டுதல்களை நாம் செய்து கொண்டால், இறைவனுடைய ஆசியையும், அருளையும் பெறலாம் என்பது இதனுடைய அர்த்தமாக நம்ம பார்க்கிறோம். ஆக நம்மளுடைய வழிபாடுகள் நம்ம செய்யும் பொழுது, கண்டிப்பாக
இந்த கருத்தை நம்ம வந்து எப்போதும் வைத்துக்கொண்டு, பொதுநலன் கருதி விண்ணப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பது இங்கே வலியுறுத்தப்படுகின்றது. அதுவே கடவுள் வழிபாடாகவும் நமக்கு சொல்லப்படுது. ஆக இதை வந்து கண்டிப்பாக கடைப்பிடிக்க வேண்டும். நெறைய பாடல்கள்லாம் அதுக்கு சாட்சியாக வள்ளலார் கையாண்டிருக்கிறதுக்கு சாட்சி பாடல்கள்லாம் இருக்குது. ஆக அன்றைய நேரம் கருதி இந்த வரியோடு நம்ம நிறுத்திக் கொண்டு, அடுத்த வாரம் நான் சொன்ன இந்த நம்பர்களெல்லாம் நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது என்ன செய்யுங்க, ஒரு மீள்பார்வை பாருங்க. மீண்டும் அந்த நம்பரெல்லாம் சொல்றேன். 3 கோசம் 9, 3 1 கோஸ் 0, 3 1 1 3 1 2, 3 9 9 3 4 0, 3 2 7 2 8 1 2 7 4 2 0 9. இப்ப இந்த பாடல்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, வள்ளல் பெருமான் இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை எந்த அளவுக்கு அவர் கடைப்பிடித்திருக்கிறாரு அப்படின்று நமக்கு வந்து தெரிந்துவிடும். நன்றி, வணக்கம். எல்லோரும் இன்புற்று வாழ்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி கொல்லா நெறியே உலகமெல்லாம் ஓங்குக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க சர்க்குருநாத சர்க்குருநாத சன்மார்க்க சங்கம் தலைக்க அருள்தாத திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை அருளே சரணம் அருளே துணை. நன்றி, வணக்கம், வாழ்க. நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி சாமி. நன்றி சாமி. நான் திருச்சியில இருந்து மணிமாறன் பேசுறேன் சாமி. நன்றி. நீ ஓடி வா. மகிழ்ச்சிங்க ஐயா. நல்லா இருக்கேன் சாமி. உங்க அருளால நான் நீ ஆன்ம லாபம் பெறுவேங்கிறது நான் இது சத்தியம் சாமி. எனக்கு இந்த பிறவி போனாலும் அடுத்த பிறவிக்கு உள்ள வழிவகையெல்லாம் நீ உங்க மூலியமா நான் கிடைச்சிக்கிட்டேன் சாமி. நான் 2-3 வீடியோ பாக்குறேன். ஒரு முறைக்கு மேல இன்னொரு முறை கேட்கும் போது அற்புதமான விளக்கம் பெறுகிறேன் சாமி. உண்மையிலேயே ஆன்மா எனக்கு இந்த பிறவிலே முழுமையா கிடைச்சிடும்னு நம்பிக்கை வந்துட்டுது. ஏன்னா அடுத்த பிறவி கன்ஃபார்மா கிடைக்குங்கிறது எனக்கு உறுதி வந்துட்டுது சாமி. அருட்பெருஞ்சோதி சாமி. ரொம்ப சந்தோஷம் சாமி. உங்க பாதங்களை தொட்டு வணங்கி கொள்கிறேன் சாமி. அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. நீங்க நீடூடி வாழணும், ஆன்ம லாபம் பெறணும், எல்லா உலக மக்களுக்கும் இந்த கருத்து போய் சேரணும்னு நான் விண்ணப்பம் வச்சுக்கிட்டே இருக்கிறேன் சாமி. அருட்பெருஞ்சோதி சாமி. கருத்தெல்லாம் நல்லா விளங்குனுச்சா சாமி? ரொம்ப விளங்குது. எனக்கு வந்து வேற வழியே எனக்கு போவே தோணல. அவ்வளவு இதற்கு முன்பு இந்த உபதேசம் படிச்சிருக்கீங்களா சாமி? யாருகிட்டயுமே நான் கேட்கல சாமி. இந்த மாதிரி உள்ள போய் புரியுற அளவுக்கு வரல எனக்கு கிடைக்கும். ஆமா, உள்ள விளங்கல. எங்களுக்கு எல்லாம் விளங்குறதுக்கு காரணம் நீங்க இறைவன் அருளோடு அதோடு அதுல என்ன இருக்குதோ அப்படியே பிழைப்பிடாம கொடுக்கறதுனால இறைவனுடைய உணர்த்துறாரு உள்ளார போய் வேற வழி போக கூடாதுங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிறேன் சாமி. உங்களுடைய உண்மையை. ஆமா சாமி. ஆமா சாமி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமி. சாமி ஒரே ஒரு டவுட் சாமி. ஒரே ஒரு கிளியர் சாமி. அதாவது 8-2 அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இறைவன் அருளால மட்டும்தான் நம்ம வழியில பெற முடியும் இல்லைங்க? அதுதான் வந்து சாமி வேற வழியில நம்ம பெறவே முடியாது இல்லைங்களா சாமி? அவர் தானே வைக்கணும் தீட்சை. சரிங்க சாமி. சரிங்க சாமி. 8 வந்து அகரம். அகரம் வந்து சிவம் இல்லையா? ஆமா ஆமா. சிவம் நம்மளோட வந்து உள்ளுக்கு வந்து அதுதானே வரணும். சரிங்க சாமி. அது நம்ம கூட வந்தாதான் நம்ம போய் அதுகிட்ட சேர முடியும். சரி, அதுதான் நம்ம கிட்ட வரணும். சரி சரிங்க சாமி. சரி சாமி. நான் அது சபையிலே ஒருத்தவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணிட்டேன். பிரம்மஞா இந்த அவங்க வந்தவொடனே ஐயா இது வந்து ஐயா தீர்க்கமா சொல்லிட்டாங்க. இது வந்து நம்ம வந்து வேற மார்க்கமோ வேற வழிபாடோ வேற முறையோ பின்பற்றி போக முடியாது. இது இறைவன் வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நம்மளோடு கலக்கணும். அதுக்கான வழிவகை நம்ம கருணையா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், தயவா இருக்கணும். இதுல தானா வந்து மெர்ஜாகிற விஷயம் ஐயா.
நமக்கு ஆமா. வந்து பாடல்ல குடுத்துருக்காங்கன்னு சொன்னேன். அவங்க வந்து இல்ல நீங்க ஏதோ 6ஆம் திருமுறை மட்டும் இல்ல அப்படின்னு வாக்குவாதம் பண்ணாங்க. சபையில ஞான சபையிலே சாமி. அப்புறம் ம். அவங்கள்ட்ட கொஞ்சம் வாக்குவாதம் கொஞ்சம் இதாகி பண்ணேன். சரிங்க ஐயா, நீங்க உங்க வழிய பாருங்க. எனக்கு வந்து கிளியரா விளங்கிடுச்சு அப்படின்னு ம். சொல்லிட்டு அப்புறம் நிறுத்திக்கிட்டேன் சாமி. ஆமா. அவங்களோட. ஆமாங்க. அருட்பெருஞ்சோதி சாமி. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. எல்லாரும் நாங்க பெற்றுடுவோம் சாமி உங்க அருளால. மகிழ்ச்சி சாமி. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. சந்தோஷம், சந்தோஷம். எல்லாரும் பெற்றுவிட்டா எனக்கு அத விட பெரிய சந்தோஷம் வேற என்ன இருக்கும்? ஐயோ சாமி, இது இது நான் என்ன முகப்பாவனைக்காக சொல்ல சாமி. வேற வழியே இல்ல சாமி. உங்களுடைய உரையை தவிர வேற உரையால நாங்கெல்லாம் இந்த 6ஆம் திருமுறை விளக்கம் பெற்றுக்க முடியாது. இது ஆழ்ந்து ம். போனாதான் தெரிய வரும். அது உங்க ஐயா நம்ம கொடுத்திருக்க அந்த வீடியோவை 1 முறைக்கு 2 முறைக்கு படிக்க ஒவ்வொருத்தருமே நம்ம அருட்பெருஞ்சோதி ஆயிடுங்கிற அந்த உறுதிப்பாடு நிச்சயமா கிடைக்கும். அவ்வளவு ம். பொருள் மாறாம அந்த விஷயத்த வந்து அவ்வளவு ஆணித்தரமா நமக்கு புரியுது உள்ளுக்குள்ள. ம். புறவசியமே ஒண்ணுமே கலக்கலையே. முழுக்க ஆமா. முழுக்க நம்ம வேதம் சொல்ற விஷயம் தான் நீங்க எடுத்து விளக்குறீங்க. ஆமா. அப்படிங்கும்போது நமக்கு உள்ள ஒரு நம்பிக்கை அதிகமா கூடிக்கிட்டே இருக்கு சாமி. ஆமா சாமி. நான் எப்பவும் சொந்த கருத்த பேச மாட்டேன். அதுக்குள்ள என்ன இருக்குதோ அதுதான் பேசுவேன். ஆமா சாமி, ஆமா சாமி. இதனால ஆமா சாமி. உண்மையா அதான் அருட்பெருஞ்சோதி அருள